பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லுங்க. அப்டேட் முடிச்ச அப்புறம் ஓடிடி அப்டேட் சொல்லுங்க. இந்த வாரத்தோட ஓடிடி அப்டேட் சொல்லுங்க. ரெண்டையும் தனித்தனியா சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் ஓடிடிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட்ஸ் போகும். ஓகே, இந்த வாரம் மேஜராக ஓடிடியில் வந்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா பைக்கர் தெலுங்கு ஃபிலிம், அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அப்புறம் ராக்காசா அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. TN 2026 அது அமேசான் பிரைம் சிம்பிளி சவுத்துன்னு சொல்லி நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. அப்புறம் மேன் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் வந்திருக்கு. ஆடு 3 ஜி5ல வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு க்ளோரி அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்த வாரம் வந்து ஹாப்பர்ஸ் அனிமேஷன் ஃபிலிம் பிக்சாரோடது, அதுவுமே வந்துட்டு டிஜிட்டல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஓடிடி ரிலீசஸ். அப்புறம் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 29th ஃபிலிம் அது யூஎஸ் சென்சார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கர படத்துல இருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு புது ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிரடி படத்துலேருந்து பட்டி ஷோ அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பேசில் ஜோசப் நடிக்கிற படம். அப்புறம் கருப்பு ட்ரெய்லர் இந்த வாரம் வந்துடும், குக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பாலன் மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்ட் பண்ண சிதம்பரம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் வந்து May 14th வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஃபிலிம் சேர்ந்து நடிக்கிறாங்களா, அந்த படம் வந்துட்டு ராஜு அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. அவர் வந்து லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் வந்து ஷூட்டு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும், அவங்க 2 பேரும் வேற படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம் அது வந்துட்டு May 8 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஆல்ரெடி தியேட்டரிக்கலாகவே பிளாக் பஸ்டர் படம் அந்த படம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பாருங்க, பெரிய அப்டேட்லாம் இல்ல. ஓகே. அஸ்வத் மரிமுத்து ஒரு போஸ்ட் வச்சு ஒரு போட்டோ, அவரோட போட்டோ ஒன்று போட்டிருக்காரு, ரஜினிகாந்த். அஸ்வத் மரிமுத்து ரஜினிகாந்த் அவர் போட்டோவை போட்டிருக்காரு, ரஜினிகாந்த் படமான்னு கேட்டேன். எங்க போட்டிருக்காரு? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல அவர் போட்டிருக்காருண்ணா. நான் என்னோட லேட்டஸ்ட் ட்வீட் பாருங்க, அந்த போட்டோ போட்டிருந்தாரு. இதுவா வெடியா? வெடி பட்டாஸ். அதான் ரஜினிகாந்த் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்காரா இல்ல என்ன அது புரியுதா? மேபி. ஓகே. அந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஃபிலிம் அதுவும் டார்க் ஹியூமர் ஃபிலிம்னு தான் சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு டிஓபி. வெயிட்டிங் அந்த படத்துக்கு. பார்ப்போம். ஏன்னா இப்படிக்கே அந்த படத்துக்கு 2 டேரக்டர் மாறிட்டாங்க, அதனால பொறுமையா இருப்போம். அந்த படம் அவங்களும் அஃபீஷியலா போட்டு பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ரஜினிகாந்த் அந்த ஃபிலிம் முடிச்சுட்டு தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதுக்கு நடுவில் ஒரு அன்பறிவு ப்ராஜெக்டும் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறாரு? ஷூட் ஏன் போக மாட்டேங்குது கமல்ஹாசன்? இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சோடனே அவங்க ஷூட்டிங் போயிடுவாரு பாருங்க. அப்படியா? ஆமா. ஓகே. அவர் ஷூட்டிங் போறதுக்கு வந்து எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் போடுவாங்க. எல்லாரும் பெரும்பாலான நாட்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பணப்பழக்கம் இருக்கும். பணப்பழக்கம் வந்தாதான் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஷூட்டிங் போக முடியும். இப்போ போயிடுவாங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போயிடுவாங்க. இப்போ ஒரு வழியா நான் வந்து ஒரு 3 மாசமா எப்படா அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொன்ன தேர்தல் இருக்கு. அப்போ தேர்தல் நடந்து இப்ப எப்படா May 4 வரும், எப்படா May 4 வரும்னு சொல்லிட்டு கடைசி ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 12 hours to go அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாக இருக்கு தேர்தல் ரிசல்ட். எல்லாருக்கும் வழக்கத்தை விட இந்த தேர்தல் வந்து பரபரன்னு இருக்கும். அதுவும் முக்கியமா 5 மாநில தேர்தல் முடிவுகள் வருது.
இதுல வந்து 2 மாநில தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்ப பெரிய சம்பவமாக போறது, இல்ல டாக் ஆஃப் த டவுன் ஆக போறது வந்து எனக்கு தெரிஞ்சு மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான் நினைக்கிறேன். அந்த முடிவு எப்படி வந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த முடிவு அதாவது எப்படின்னா, மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட்டா வந்து அவங்க ஆட்சி அமைஞ்சாலும் அங்க ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பிஜேபி ஆட்சி அமைஞ்சாலும் அங்க ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அது பெரும் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலனா நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்றேன். பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ரிசல்ட் வந்து இந்தியாவிலேயே அதிகமா ஒத்து கவனிக்க போறது வந்து மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான். அதுதான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப மிக மிக பெரிய பரபரப்புக்கு இடையே நாளைக்கு காலையில வாக்குப்பதிவு எண்ணும் பணி தொடங்கப்படுது. உங்க நிறைய பேத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், அதெல்லாம் எப்படி எண்ணுவாங்க ஏதுங்கிறது. அப்படி ஒருவேளை ஏதாவது இல்லை அப்படின்னா டீட்டெயிலாக சொல்றதுனாலும் சொல்லலாம். கொஞ்ச நேரம் எல்லாம் ஆகட்டும், ஒரு 9 மணிக்கு மேலே சொல்லுவோம், அதை பத்தி பேசுவோம் வாக்கு எண்ணும் முறைகளை. நாளைக்கு காலையில அதே மாதிரி 8:30க்கு கரெக்டா கேஸ் போட்டுருவோம். 8 மணிக்கு வாக்கு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் போட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், அதை ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும். அது 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து நம்ம வந்து அப்படியே ஸ்பேஸை போட்டு நாளைக்கு ஃபுல் டே ரிசல்ட், கம்ப்ளீட் ரிசல்ட் வர வரைக்கும், அதாவது எந்த கட்சி ஆட்சி அமைக்குதுங்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம ஸ்பேஸ் போடுவோம். ட்ரெண்ட் மாறணும். நீ காலைல நிறைய போஸ்ட் போட்டிருந்தேன், அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய கீழே கமெண்ட்ஸ், நீ வந்து 10 மணிக்கு மேல ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன், 11 மணிக்கு மேல ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. பெரும்பான்மையான முடிவுகள் யார் ஆட்சி அமைப்பாங்கிற வரைக்கும் வந்து இது நடத்துற வரைக்கும் ஸ்பேஸ் போடுவோம். அது போக என்ன நாளைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஸ்பேஸ் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் போஸ்ட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்தேன். நம்ம ஸ்பேஸ்ல வந்து லிசனர்ஸ் கரெக்டா நமக்கு ரெகுலர் லிசனர்ஸ் எல்லாம் இருந்து எல்லாரும் இருந்தா அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது, எத்தனை மணிக்கு வேணாலும் கண்டினியூ பண்ண வேண்டியதா. யாருமே இல்ல, கடைகள் பிரிக்கப்படுது அப்படின்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போடுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால ஒன்றும் மூச்செல்லாம் போட முடியாது தனியாலாம். அதான் இதான் எப்பவுமே நேரடியாக சொல்றது இதான பழக்கம். அவ்வளவுதான், இதுதான் நாளைக்கான ஷெட்யூல். நாளைக்கே ஆஃபீஸே லீவ் விட்டுட்டு ஜாலியா ஃபுல் டே ஸ்பேஸ் போடுறதான் பிளானு. யாருக்காவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுகள்ல ஏதாச்சும் சும்மா ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்படி இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். இந்த வாரம் வந்து கரப்படம் யாரும் பார்த்து நம்ம ரிவ்யூ சொல்லலை அப்படின்னா அதை பத்தி பேசினாலும் சொல்லுங்க. இல்லை வேற ஏதாவது படம் பார்த்து ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சொல்லுங்க. பேட்ரியட்டோ கரையோ இல்லை ஓடிடியில் வந்த படங்கள் ஏதாச்சும் பார்த்து பேசலாம்னா பேசலாம். விஷால் ப்ரோ வந்து வேற இதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது டாபிக் தான் பேசணும்னு சொன்னார்னா அதையும் பேசலாம். ஆக மொத்தம் வீக்கெண்டு ஏதாவது பேசலாம், சொல்லுங்க, நம்மளே கண்டினியூ பண்ணுவோம். சரி இன்னைக்கு நடந்த பிரகாஷ் bro, ஃபைட் ப்ரோ. அததான் நானும் கேட்க வந்தேன் இன்னைக்கு. அதுவா பார்த்தேன். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆன்லைன்ல முரட்டு பிம்பம் முரட்டாளா இருக்கிறவங்க பூரா வந்து அதே மாதிரி ஏர்லிக்கு இருக்கும் அப்படின்னா உண்மை வந்து உடனேயே சேர்த்து அடிக்கும். உண்மை எப்பவுமே ரியாலிட்டிங்கிறது அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு யார் மேல தப்பு யார் மேல சரின்னுலாம் பேசுறாங்க. ஆனா என்னன்னா ஏதோ ஒரு உங்க பிசினஸ்க்கு பிரச்சனை அப்படின்னா நீங்களா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது, அதுதான் முறை. எதா இருந்தாலும் வீடு தேடி போய் ஒருத்தவங்களை போய் மிரட்டினா, கத்தியை வச்சோ ஆயுதங்கள் வச்சு மிரட்டினா எல்லாரும் பயந்துருவாங்க. எங்க போனாலும் நம்ம அது ஒரு ரூட்டு அப்படின்னு நினைச்சாலே உண்மை வந்து உடனேயே ஒரு அடி அடிக்கும். உண்மை அது எப்போ வந்து புரியுமா, இது மாதிரி அடி வாங்கி உட்காரும்போதுதான் புரியும். அது யாரு மேல தப்பு சரிங்கிற ரூட்டுக்கே நான் போகல. ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க வீட்டுல போய் மிரட்டலாங்கிற முறையே தப்பு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவனால ஏற்பட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதான் டேட்டா, இதுதான் அவங்கள்ட்ட இருக்க தரவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க. அவங்க மேல உள்ள குற்றங்களை சொல்லுங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கலையா, சோசியல் மீடியா உங்களுக்கு பவரே சோசியல் மீடியா தானே, சோசியல் மீடியா திரும்ப வாழத்தை வைங்க. அதான் போங்க, அதான் கடைசி வரைக்கும். அதாவது 2 நாய் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு இது பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வலைக்கு நடுவுல ஒரு வலைக்கு இருக்கும். அந்த வலைக்கு நடுவுல பார்த்து இந்த சைடு இருந்து குறைக்கும், அந்த சைடு குறைக்கும். ஆனா 2 சைடு நாயை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ரெண்டுமே சண்டை கடிச்சிக்காது. போய் லாங்ல இருந்து வரும்போது குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா பக்கத்துல போனா அந்த நாய் குறைக்காது, அப்படியே விட்டு சைலண்டா போயிடும். கிட்டத்தட்ட சோசியல் மீடியா நம்ம அப்படிதான் பயன்படுத்துறோம். சோசியல் மீடியா ஒரு பிரச்சனை அங்க இருந்து கடிக்கிறியா, இங்கிட்ட இருந்து கடிக்கிறியா, இங்கிட்ட இருந்து கடிக்கிறியா, இங்கிட்ட இருந்து கடிக்கிறியா, கடிக்கிற மாதிரியே இருக்கணும். ஆனா அவுத்து விட்டு நேரில் போய் கடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆபத்துல தான் முடியும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்க மாவீரன், நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பஞ்சாயத்து என்னன்னே தெரியல. நான் சொல்றேன் மாவீரன் தெளிவா சொல்லுவாருன்னா அவரே சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எனக்கு ஐடியா இல்ல ப்ரோ. யார் தெளிவா சொல்லுவா? அப்ப பாரதி நீ சொல்லுங்க பாரதி. ஓகே, ஆக்சுவலா வந்துட்டு இப்போ அவர் இந்த யானை அவர் இருக்காருல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு யானை இல்லைங்க, யானை கவலம். ஓகே, அவர் வந்துட்டு ஒரு இது விற்கிறாரு போல, ஒரு ப்ராடக்ட். ஓகே, கைண்ட் ஆஃப் லைக் ஜாம் ஆர் லேகியம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரொம்ப சத்து தரும் அப்படின்ற மாதிரி அவர் இன்ஸ்டாகிராம்ல அந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக சேல் பண்ணுறதுக்கான எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு.
ஸோ அதை பேச போயிருக்காங்க. அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஃபுல் பஞ்சாயத்து சொல்லுங்க பரணி, அறகுறையே சொல்லி என்ன புரியும்? இதுதான் இந்த ஃபைட்டுக்கான ஸ்டார்டிங் பார்ட். பரணி ஒரு பொருளை இவர் விற்கிறாரு இன்ஸ்டால, அவர் பயங்கரமா பண்றாரு, அது ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இல்லாம எப்படி விற்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. போன ஒரு 15 வரைக்கும் கூட பார்த்தேன். புரோட்டீன் ஷேக் குடிக்காதீங்க, இதை குடிங்க, இந்த கவலத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த புரோட்டீன் எல்லாம் கிடைக்கும், நீங்க 6 பேக் வைக்கணுமா, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு போட்டிருந்தாரு. அப்போ ஒரு நிறைய கமெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து இது ஸ்கேம், எப்படி நீங்க கொடுக்க முடியும், சர்டிஃபிகேட் இருக்கா அவன்கிட்ட, எந்த சான்றிதழ் இருக்கா, அந்த சான்றிதழ் இருக்கா, தரம் நிர்ணய சான்றிதழ் இருக்கா, இது எல்லாத்தையும் இருக்கா, நீ எப்படி இதை போட முடியும், உனக்கு வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நீ பர்மிஷன் வாங்கினியா அப்படின்னு கேட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அது அப்படியே ஒருத்தர் வீடியோவா போட்டிருக்காரா, அதுக்கு எதிரா இவங்களுக்கு எதிராக வீடியோவா போட்டிருக்காரா, இப்ப என் பிசினஸை கெடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட வந்துட்டாங்களா, மிரட்ட வந்தாங்களா சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. பட் அந்த பேச்சு வாக்குவாதத்துல இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ரைட், இந்த சண்டை இப்ப பஞ்சாயத்து தெரியல, இருந்தாலும் ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன் கேளுங்க. எங்கேயாவது ஒரு சண்டை நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகணும், அதாவது பஞ்சாயத்து பேச போறீங்க அப்படின்னா, போலீஸ்ல போறதை விட்டுருங்க, போலீஸ் வராம நேரடியாக நம்மளே பேசி தீர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு கூட லேடிஸ் இருக்கா அதை மாதிரி பாத்துக்குங்க. லேடிஸ் இருந்தா நீங்க பேச போற பஞ்சாயத்து இது மாதிரி அடித்தடி தான் முடியும். இன்னைக்கும் அந்த லேடிஸ் தான் காரணம். நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா நான் தான் சொல்றேன், பொண்டாட்டி கூட்டு போவான்னு சொல்றேன், சொல்லிருப்பேன்ல பொண்டாட்டி கூட்டு போவாதீங்க, எதுக்கு நான் லேடிஸ்ன்னு சொல்றேன். அவங்க பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல சைடு சிக்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் பெஸ்டியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா போகும்போது லேடிஸை கூட்டு போவாதீங்க, அது மிக பெரும் சட்டையில வந்து முடியும். மணிமேகலை வேணா ஒத்துக்குவாங்க, கேட்டுப்பாங்க, எமோஜி 100ன்னு போடுவாங்க பாருங்க. இல்ல ப்ரோ, அவங்க அந்த வீடியோலயே அவங்க புருஷன் தான் சொல்றாங்க ப்ரோ. இவரு ஏற்கனவே இப்படிதான் ப்ரோ. இன்னொருத்தர் யூடியூபர் ஒருத்தர் இருப்பாருல்ல, என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் பேசுவாரு, கவிதை எல்லாம் எழுதுறேன்ட்டு. அவரே இப்படிதான் ஒரு வாட்டி ஹோட்டலுக்கு போட்டு போயிட்டு எதுக்கோ மிரட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, இந்த மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு அவரை மிரட்டி. அப்பயே யோசிச்சேன், என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நேத்து தான் பிரகாஷ் ப்ரோ என்டிஏ கட்சியை பத்தி சீமான் தூண்டுற மாதிரி பேசுறாரு. ஆனா சாரி, நான் ஸ்பேஸ் நேற்று ரெக்கார்டு போட மறந்துட்டேன். நான் போட்டு முடிச்சு ஸ்பேஸ் எல்லாம் என் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணேன். அதனாலதான் அந்த ரெக்கார்டு அவைலபிளா இல்லை, மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கரெக்டா ரெக்கார்டு போட்டேன், இன்னைக்கு ஸ்பேஸ் வந்துடும், இன்னைக்கு ஜாலியா பேசுவோம். இல்ல நான் ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு சொன்னா இல்லைன்னு தெரியல, யூடியூப் லிசனர்ஸுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம நேற்று ஸ்பேஸ் ரெக்கார்டிங் மறந்து போயாச்சு. அவர் மறந்துட்டாருங்கிறத நானும் பார்க்கல, யாரும் பார்க்கல. யாராவது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி அவர் ரெக்கார்டு போடல அப்படின்னு சொல்லியிருந்தா நேற்று ரெக்கார்டு போட்டு பண்ணிருக்கலாம். நேற்று கொஞ்சம் டீட்டெயிலாக பேசி எல்லாம் வேஸ்டா போச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய யூடியூப் லிசனர்ஸ் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, ஏன் இன்னைக்கு அப்லோட் பண்ணாலும். 2-3 பேருக்கு விளக்கம் சொல்லிட்டேன், 2-3 பேருக்கு சொல்ல முடியல, கொஞ்சம் பிஸியா அந்த இது வாங்க சொல்லணும்னா தவறுலாம் இருப்பான்னு சொல்லலாம், கொஞ்சம் லிட்டில் பிசிஸ் பண்ண முடியல. ஆமா லிட்டில் பிசிஸ், அதனால இதையே பதிலா வச்சு நீங்க நினைச்சுக்கீங்க. நாளையில இருந்து கரெக்டா எல்லாம் வந்துடும், இன்னைக்கு வீடியோ எல்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணிடுவோம். சரி சொல்லுங்க, சண்டை முடிஞ்சா, அந்த பஞ்சாயத்து முடிஞ்சா? சரி நாளைக்கு வாக்கு அந்த இதுக்கு உங்களுக்கு நிறைய பத்தி தெரியும் சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் தான் எனக்கு இந்த எலெக்ஷன் கியூரியஸா இருக்கு. யாரை கேட்டாலும் வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு 4 ஓட்டு இருக்குப்பா, அதுல 3 ஓட்டு டிவி கேக்கு, 1 டிஎம் கேக்கு அப்படின்னு தான் வந்து நிறைய காமனா நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். அப்படின்றப்போ ஆனா யாரை கேட்டாலும் டிஎம்கே வின் பண்ணிடும்ன்றாங்க, ஏடிஎம்கே செகண்ட் கட்சியா வந்துடும், டிவி கேக்கு 3rd பிளேஸ் தான் போன்றாங்க. ஆனா மோஸ்ட்லா யாரை கேட்டாலும் வந்து டிவிகேன்னு தான் சொல்றாங்க. அந்த ஓட் யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி யாரை கேட்டாலும் டிவிகேன்னு தான் சொல்றாங்க. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. உங்க இது ஸ்டார் தொகுதி வேற, நிறைய பேர் வந்துட்டு இந்த வெள்ளை சட்டை போட்டு தான் வந்தாங்க அப்படி இது வந்தாங்கன்னு அன்னைக்கே நீங்க சொன்னீங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் எலெக்ஷன் மேல இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லி. இல்ல பரணி, நம்ம நெருங்கி வந்துட்டோம், கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த எப்படி ஏன் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கையில டேட்டா இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து ஏன் பேச மாட்டீங்க, ஏதாவது மே 4 பேசிக்கலாங்க, ஏதாவது மே 4 பேசிக்கலாம் கேட்டீங்க. இதெல்லாம் கையில டேட்டா இல்லை. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் டேட்டா இல்லை. என்னன்னா வாக்குங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, விருப்பம், ஓகேவா? அது அவங்களோட பொறுப்பு, அவங்களோட கடமை எல்லாமே. அவங்க போட்டிருக்கிறது, அவங்க போட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது நாளைக்கே தெரியும். அதாவது எத்தனை சதவீத வாக்காயிருக்குங்கிறது வாக்குப்பதிவு அன்னைக்கு சொன்னாங்க, தோராயமான நம்பர் சொன்னாங்க.
நேத்து வந்து அபிஷியலாவே நம்பர் சொல்லிட்டாங்க. என்னன்னா எத்தனை கோடி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நேற்று அபிஷியல் தரவோட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எல்லாமே சொல்லி பதிவாகி வந்துருச்சு. இப்போ நாளைக்கு காலையில வந்து ரிசல்ட் வரும். அதுல யார் யார் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏன் இப்படி நம்ம பேசுனதெல்லாம் இப்படி இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஆனா பதில் இப்போ சொன்னா நிறைய பேர் திட்டுவாங்க. நாளைக்கு அந்த பதில சொன்னா அட ஆமால இப்படி ஒரு பதில் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு அப்ப பேசுவாங்க. அதனால நம்ம அப்ப பேசுவோம். நாளைக்கு டேட்டா கையில வச்சுக்கிட்டு சொல்லுவோம். இப்போதைக்கு நாளைக்கு வாக்கு எண்ணும் பணிகள்லாம் இருக்குல்ல அவங்க எண்ணும் போது நமக்கு எப்படி ரிசல்ட் வரும் என்னென்ன எந்த ஃபிளேவர்ல ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற பத்தில ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா அதை பத்தி பேசுவோம். ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கடைசி கட்டமா வேணா நீங்க வேணா பர்னிட்டு இருந்தே ஆரம்பிப்போம். என்ன பர்னி கடைசியா வந்துட்டீங்க இவ்வளவு தூரம் நெருங்கி வந்துச்சு இப்ப சொல்லுங்க எப்படி வாக்கு ரிசல்ட் இருக்கும். கடைசியா வந்தாச்சு. யார் ஆட்சி அமைக்க போறா? எனக்கும் அதுதான் தோணுது. பட் என்னன்னா டிஎம்கே தான் எனக்கும் தோணுது. ஆனா டிவிகே சின்ஸ் அவங்க ரொம்ப நியூவா இருந்தாலும் இந்த யங் ஜென்ரேஷன் அவங்க பிடிச்சிருக்காங்க. பட் ஏன் டிஎம்கே சொல்றேன்னா எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா அவங்க இவ்வளவு வருஷம் இருக்கிறதுனால அந்த இந்த இது என்ன சொல்லுவாங்க பரம்பரை ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்க குடும்பமே இப்ப யாராவது சேர்க்க போய் கேட்டா எங்க குடும்பமே டிஎம்கேப்பா எங்க குடும்பமே ஏடிஎம்கேப்பா அந்த ஒரு இது ஜோன் இருக்குல்ல. அதுவும் இல்லாம இப்ப அந்த தொகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறாங்க அந்த டிஎம்கே இதுல பாப்புலரா இருக்காங்க அப்படின்னா மேபி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது கரெக்டா சொல்றேன் என்னன்னு எனக்கு தெரியல. கிளியர் பிக்சரா நான் சொல்றேன் என்னன்னு தெரியல. கன்வே பண்ண தெரியல எனக்கு. பட் அதுதான். சரி பார்ப்போம். இப்ப மாவீரன் நீங்க ஓட்டிங் இல்லை இருந்தாலும் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறீங்க. இப்ப உள்ள இருந்து ஆள் இல்லை. இப்ப நீங்க வெளியே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க. கரோனா உட்காந்து இப்ப தமிழ்நாடு அரசியல் இப்ப இவ்வளவு நடந்திருக்குன்னு வேடிக்கை பாக்குறீங்க. இப்ப இது நீங்க உங்களுடைய பார்வையில இப்ப யார் முதல் இடம் வருவா யார் ரெண்டாவது இடம் வருவா யார் மூணாவது இடம் வருவா எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க யார் என்ன ஜெயிப்பாங்கன்னு உங்க பொது எத்தனை தொகுதி கூட விட்டுருங்க. யார் ஜெயிக்க போறா ஃபைனல் நம்பர் ஏதாவது சொல்லணும் விருப்பப்படுறீங்களா சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் போனதுல எனக்கு தெரியல அப்படின்ட்டீங்க. இப்ப வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இவ்வளவு நாள் வந்துட்டீங்க. 12 நாள் தான் 12 மணி நேரம் தான் இருக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து நாங்க வந்து மதுரையில உசிலம்பட்டி அந்த ஏரியா அந்த ஏரியால ஃபுல்லா வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பரம்பரையா ஏடிஎம்கே தான். இப்போ ரீசெண்டாக கூட எங்க மாமா இங்க இருந்து ஓட்டு போட கிளம்புனாரு. நான் தான் வண்டி ஏற்றி விட்டேன். நிறைய பேர் இங்க இருந்து கிளம்புனாங்க. எல்லாருமே டிவி கேக் போடுறதா கிளம்புனாங்க. அதாவது அந்த உசிலம்பட்டி இதுக்கு முன்னாடி பரம்பரையா ஏடிஎம் கேக் போட்டிருந்தவங்களாம் இப்போ டிவி கேக் தான் போடுறேன்ட்டு போயிருக்காங்க. பட் நான் வந்து கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். என் கூட நிறையா சொந்த பந்தங்கள நிறையா சண்டை வரும் ஆஃப்லைனில். நான் வந்து கொஞ்சம் டிஎம்கே ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கவனிச்ச வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் கொஞ்சமாக நம்ம இப்போது நான் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கலைஞர் ஸ்டாலின் இவங்க எல்லாமே வில்லன்ஸ் இப்படி அந்த இமேஜில் தான் நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற ஆளுங்களாம் அப்படி தான் என்னை இது பண்ணியிருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல எம்ஜிஆர்னா ஹீரோ கலைஞர்னா வில்லன் அப்படி தான் பாலிடிக்ஸில் அந்த ஒரு இமேஜை பில்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வளர்ந்தேன். நான் கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் ஜாக்கி ஷேக்கர் இருக்கார்ல அவர் வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தப்போ தான் அவர் பயங்கரமான டிஎம்கே. என்ன அவர் ஆகுனா ஜெயலலிதாவை கொண்டு வைப்பார் போகிற போக்கில் டக்குன்னு சொத்து குவிப்பில் A1 அப்படி இப்படின்னு. அது ஒன்று மட்டும் எனக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அவர் டிஎம்கே என்ன நல்லா பண்ணியிருக்கு டிஎன்க்கு இது வரைக்கும் அப்படின்னு நிறையா ஒரு மாதிரி பயங்கரமாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பக்கம் ட்விட்டருக்கு வந்து பார்த்தா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் பயங்கரமாக டிஎம்கே நிறையா பண்ணியிருப்பா இவங்க சொல்லலாம். நான் அதையும் ஒத்துக்குவேன். நிறையா விஜய் விஷயத்தெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் நடந்துக்கிறாங்க. அதையும் நான் ஒத்துக்குவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கும் தோன்றது என்னன்னா உள்ளதில் பெஸ்ட்டு டிஎம்கேன்னு தான் தோணுது. நான் ஒருவேளை எனக்கு டிஎன்ல இப்போ ஓட்டர் ஐடி இருந்திருந்தா நானும் டிஎம்கேக்கு தான் போட்டிருப்பேன். இப்போதைக்கு சொல்கிறேன். அது மாதிரி எனக்கும் டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு தோணுது. இப்போதைக்கு டிஎம்கே ஜெயிக்கும்ன்றதை வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஏடிஎம்கே பிடிக்கும். ஆனால் விஜய் ஒரு பெரிய மேஜிக் பண்ணுவாருன்னு தோணுது. பர்சன்டேஜா சீட்ஸா எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனா டிவிகே பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கன்றது பல பேருக்கு தெரியலனாலும் விஜய் அந்த ஒரு முகத்துக்காக தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு நிறைய பேர் டிவிகேக்கு தான் ஓட் போட்டாங்க. பட் அது என்னன்னா டிவிகே ஒரு வேளை ஜெயிச்சிருமோ அப்படின்ற ஒரு
டவுட் எதனால் வருதுன்னா, டிவிகே ஓட்டு போட்டவங்க எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறவங்களா இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் அதெல்லாம் போட்டு விஜய்க்கு தான் எங்கள் சப்போர்ட்டுன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க, குறியீடு அக்செப்டட் இந்த மாதிரி. ஆனால் அவங்க மட்டுமே ஒட்டுமொத்த மக்கள் கிடையாது, அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது நாளைக்கு ரிசல்ட்டில் தெரியும் நம்புறேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு இது இது போஸ்ட் எலெக்ஷன் தான் தோணுச்சு. அன்னைக்கு காலையில அஜித் குமார் அவர்கள் மட்டும் அந்த காக்கி பேண்ட் போட்டு வந்திருந்தாருன்னா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருந்திருக்குமோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன் எல்லாரும் இந்த வாட் இஃப்னே ஓடிட்டு இருக்கீங்க ஒரு 3 வாரமாவே? அதுதானே வாழ்க்கை பிரகாஷ் ப்ரோ. நம்ம வந்துட்டு நடந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அப்படி சொல்றேன். அது ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளவுதான். மாவீரன் தெளிவா சொன்னாரு. சரி, அடுத்த ஆள் யாரு? ரகுராம் இருக்கிறாரு. ரகுராம் சொல்லுங்க. எனக்கும் டிஎம்கே தான் ப்ரோ. எனக்கு என்ன ஒரு தேரி இருந்துச்சுன்னா, இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல இவங்க ஒரு 45 அவங்க 39 இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து இப்ப விஜய் வந்து 2 பேர் மேலேயும் தான் கை வைக்கிறாருன்ற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து இப்ப எவ்வளவு எடுத்தாலும் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் போறதுனால அந்த மார்ஜின்ல டிஎம்கே வந்துரும் அப்படின்றது தான் என்னோட திங்கிங்கா இருக்கு. இப்போ எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே ஓட்டும் அவர் எடுக்கிறாரு. அவரு டிஎம்கே அளவுக்கு எடுக்கல, இப்போ ஏடிஎம்கேல கம்மியா தான் எடுக்கிறாருனாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் குறையுதுன்றது தான் வந்து இங்க நிதர்சனம். ஸோ அதனால அந்த மார்ஜின்ல டிஎம்கே ஜெயிச்சிருவோம். இது தொகுதி தொகுதி மாறலாம், பட் நான் ஓவராலா தான் சொல்றேன். அதனால எனக்கு டிஎம்கே ஜெயிச்சிரும் தான் தோணுது. ஆனா ரொம்ப மார்ஜின் கம்மியா தான் ஜெயிப்போம், ரொம்ப நெக்கில் தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பரணி ஓகே. ஆனா பல தொகுதிகள் பரணி அஜித் சரி, முனி சொல்லுங்க. அஜித் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொன்னீங்களே, அந்த நிலைமை இன்னும் அஜித் வரல ப்ரோ. வந்திருந்தால் தான் நான் சொன்னேன் தானே, வந்திருக்கணும் இல்ல அந்த நிலைமையில இன்னும் அஜித் வந்து தேரல, வரவு பாத்துக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் இறங்கி போயிடல. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ப்ரோ? அந்த அளவுக்கு வரணும். அவரும் இவரு ஈக்குவல்ன்றப்போ இல்ல அப்படி இல்ல, ஒரு கட்சியை பகைச்சிக்கிட்டு இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குற அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களே அவங்களோட நட்பை ரொம்ப வெளியில தெரியாத அளவுக்கு தான் பார்த்துட்டு இத்தனை காலமா அவங்கள ஒருத்தர் பாத்துக்கிறாங்க தவிர, அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கினப்பே எல்லாருமே விஷ் பண்ணா கூட விஜய் வந்து டைரக்டா போஸ்ட் போடல, பர்சனலா கால் பண்ணியிருப்பாரு, ஆனா டைரக்டா போஸ்ட் போடல. ஸோ எப்பவுமே அவங்க வந்து தனியா பேசுறாங்க தவிர பப்ளிக்கா அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டுலாம் இல்லை. எங்களுக்கு கூட சண்டை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒருத்தர் நாங்க இது பண்றோம் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க காமிச்சிருக்க, ரஜினி கமல் மாதிரி அவங்க காமிச்சிருந்தது. ஓகே, விஷால் ப்ரோ. வணக்கம் வணக்கம் பரணி ப்ரோ. வருவார், இப்பதான் அவர் தனி ஒரு பாயிண்டோட வருவார். சொல்லுங்க விஷால், கேட்டு இருப்பீங்க இவ்வளவு விஷயங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் அன்னைக்கு சொன்ன மாதிரி தாங்க, ஒரு மேஜர் மெஜாரிட்டியா டிஎம்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் தேர்டு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா இப்ப ஓட்டு போட்டு எலெக்ஷன் டேல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நரேட்டிவ் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால செகண்ட் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்றது ஒரு அபிமானமா இருந்தாலும் நிறைய பேசுறதுனால நமக்கே என்ன இது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஆனா டிஎம்கே வின் பண்ணுவாங்கன்றதுல உறுதியா இருக்கேன், பார்ப்போம். ஆனா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் தேர்தலில் ரொம்ப சரி கொஞ்சமா தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு உங்ககிட்ட நிறைய கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்டேன். அப்புறம் நிறைய இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப அந்த எலெக்ஷன் பத்தி புரியுது, அதுல இந்த பேசுற டேர்ம்ஸ்லாம் புரியுது, ஆனா ஒரு பெரிய குழப்பம் தான் உண்டாகுது. என்ன எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்றது. இப்ப நம்ம ஒரு படத்தை பத்தி பேசுறப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுல்ல, என்னால இதுல என்னால யூகிக்கவே முடியல. அது ரொம்ப டஃபா. அதுவும் கடந்த ஒரு வாரமா நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொருத்தவங்க பேசுறதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நாளைக்கு புரிஞ்சிடும் ப்ரோ யாரு உங்களுக்கு அது கரெக்டா இருக்கு. சீரியஸாவே நாளைக்கு புரிஞ்சிடும், நாளைக்கு புரிஞ்சிடும். அதாவது ரியாலிட்டி புரியும் நாளைக்கு. எப்பவுமே நான் சொல்றேன், இந்த தேர்தல் இல்லை, எப்பவுமே தேர்தல் நடந்தா தேர்தலை விட்டு கவனிங்க. அந்த தேர்தல் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் கொடுக்கும், படம் கொடுக்குற அனுபவத்தை தாண்டி கொடுக்கும். தேர்தலுக்கு முந்தைய நிலவரமும் சரி, தேர்தல் எக்ஸிட் போல் நிலவரமா இருக்கணும் சரி, தேர்தல் ரிசல்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் நீங்க அதாவது நுணுக்கமா அரசியலை கவனிச்சீங்கன்னா
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு ஆனா டவுட் இப்போ. பிரகாஷ் ப்ரோ, சோசியல் மீடியா அதிகமா எனக்கு இன்ஃபுளுன்ஸ் தெரிஞ்ச பண்றது, பெரிய தேர்தல் சொல்லுங்க. சோசியல் மீடியா அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்றது இந்த எலெக்ஷன் தான் நினைக்கிறேன் bro. அதாவது வந்து சோசியல் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மீடியா இல்லங்க சோசியல் மீடியா மீடியாவே அந்த பீக் ஏறிக்கிட்டே நேரத்துல செட் இருக்குங்க. பண்றாங்க. சோசியல் மீடியா யூசேஜ் இருக்குல்ல. அதான் ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் அதுதாங்க சோசியல் மீடியா யூசேஜ் ஏறிக்கிட்டே இருக்குல்ல. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நான் முதல்ல எனக்கு அரசியல் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து பெருசா நான் பார்த்ததுங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஆஹ், பிரதமர் தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு விவரம் தெரியுதுக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் பிரதமர் இருந்தாரெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு தேர்தலை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அந்த தேர்தல் ஜெயிச்சும் ஆனா அது வந்து ஒரு பயங்கர கலைபுரமா இருந்துச்சு. எப்படின்னா வந்து சோனியா காந்தி அவங்க தான் பிரதமரா பதவியேற்க போறாங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் செய்தியில பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பதவியேற்பு விழாவே நடக்கல. ஏன்னா அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து, அவங்க இந்த நாட்டு குடிமகள் இல்லை, அவங்க வெளில இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு எப்படி பதவி கொடுப்பா, இவங்களுக்கு எப்படி பதவி கொடுக்கும், ஜெயிச்ச கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு இருந்து பயங்கர கலைபுரங்கள் நடந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அப்பதான் மன்மோகன் சிங்கை வந்து பரிந்துரைக்கிறாங்க. கட்சி தலைவரா அவங்க இருந்தாலும் மன்மோகன் சிங்கை வந்து பரிந்துரைத்து மன்மோகன் சிங் முதல்ல பிரதமர் ஆகிறார். நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச தேர்தல், நான் ஃபாலோ பண்ண தேர்தல், முதல் தேர்தல் அதுதான். எந்த வருஷம்னா? நான் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தேன். கரெக்டா நான் சொல்லிட்டு இருக்கல, கனெக்ட் பண்ணிக்குவேன். 2004 ப்ரோ. கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க அவ்வளவுதான். சார் எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. 2004 தானே? 2004 ஆமா 2004, 2004 அப்ப 2004 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2004, 2004 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2009, 2014 5 வருஷம். 13 வயசு 2004 தான் கரெக்டா? இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த டைம்ல 2004னா கூட ஏங்க வயசு அவ்வளவு கூட. இருக்காதுங்க. 2004 வரலாறு படம் எல்லாம் பாத்துருக்காருன்னு சொன்னாரு. அந்த 2006லயே வரலாறு படம் பார்த்துருக்கேங்க. அப்புறம் விடுங்க, சரி விடுங்க, அது விடுங்க. இப்ப வயசா முக்கியம், வயசு பத்தியா நாட்டு பேசணும். விஷயத்துக்கு வருவோம். மொத தேர்தலுங்கிறது அதுதான். அப்ப ஃபாலோ பண்ணதான். எப்படி ஒருத்தங்க வந்து கட்சி ஜெயிச்சாலுமே அவங்களால அவங்க எதுக்கு அவங்க கட்சி ஜெயிச்சாங்க, அவங்க தான் தலைவர், ஆனா அவங்களால பிரதமர் ஆக முடியல அப்படிங்கறத அப்பதான் முதல்ல ஃபாலோ பண்ணி எங்க அப்புறம் சந்தேகம் கேட்கிறேன். என்னப்பா என்ன விஷயம், அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த மாதிரி இப்படி அதனாலதான் வந்து மன்மோகன் அவங்க சிங் இங்கிலாந்து தானே பிரதமர் ஆறாரு. அவங்க இங்கிலாந்து தானே அவங்க? ஆமா இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க. ஆமா இங்கிலாந்து வந்து நம்மள அடிமைப்படுத்தின மாதிரி ஒரு நம்மள அவங்க வந்து இது பண்ணாங்க. அதனால அந்த நாட்டுல இருந்து நமக்கு வந்து பிரதமரா வரக்கூடாதுன்ற மாதிரி அப்போசிஷன் தெரிவிச்சாங்க. ஆமா பயங்கரமா சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி அதான் முதல்ல ஃபாலோ பண்ணது அதுதான். அரசியல் அப்படிங்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் அரசியலா இருந்துச்சு. அதான் இப்ப அரசியலுங்கிறத தாண்டி முதல் தேர்தல் நிலவரம், தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம கத்துக் கொடுத்தது அங்கிருந்து கத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எத்தனையோ தேர்தல் முடிவுகள் இருந்தாலும் ஒரு தேர்தல் முடிவுகள் தான் ரொம்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்க பீரியட்ல அந்த முடிவு வந்து டோட்டலா காங்கிரஸ் வந்து வீக்கா இருந்தது. டோட்டலா இறங்குனுச்சு ஒரு தரமா. அது வந்து வேலை செஞ்சு ரொம்ப ஆர்வமான தேர்தலா இருந்துச்சு. இப்ப வந்து ரொம்ப காலம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம். 2014 தேர்தல் வந்து இந்திய நாடே வந்து வித்து கவனிச்சிச்சு. 2014 ஏன்னா வந்து மோடி அலை அப்படிங்கிற ஒரு அலை. ஏன்னா குஜராத்ல ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், அவர் வந்து பிரதமரா போட்டிடுறாரு, நிக்கிறாரு. மன்மோகன் சிங் வந்து எப்படின்னா ரப்பர் ஸ்டாம்பா இருக்கிறாரு. மன்மோகன் சிங் வந்து என்ன அவர் வந்து நல்ல ஒரிஜினல் பிரதமர் இல்ல, வெறும் ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப் தான். அப்படிங்கிறப்ப வந்து இவரை தான் வந்து மோடி இந்தியா பூரா ஒரு பயங்கரமான ஒரு அலை, மாபெரும் அலை. திருச்சியில ஒரு மோடி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. அப்ப 2014 அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லுவாங்களா, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அப்ப இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. அந்த தேர்தல் முடிவுகள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சோசியல் மீடியால வந்து இப்ப அந்த ஒருத்தரை வந்து டோட்டலா பிம்பத்தையே வந்து வேற மாதிரி காமிக்க முடியும் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கரெக்டா அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ண தேர்தல் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் சோசியல் மீடியா திமுக கையில் எடுத்த தேர்தல். அந்த என்னமோ ஒரு பாட்டு ஒன்று போட்டு அப்ப டோட்டலா கொஞ்சம் மாத்தி விட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் ஆக்டிவா ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதான் விடியல் ஸ்டாலின் தான் வராரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க தான் 21ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தையே. சோசியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணாங்க. சோசியல் மீடியா அதான் 2014 ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 2021 அதை யூஸ் பண்றது தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரமான யூஸ் பண்ணது. அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. பயங்கரமா பீக் ஆடெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்ல அது வரைக்கும். மோடி இது கூட அதுக்கு முன்னாடி வந்துச்சுங்க, மோடி சமயத்திலயும் வந்துச்சு. ஆனா என்னன்னா இந்த சமயத்துல வந்து இந்த அந்த எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணி இந்த சாமி மட்டும் இது பண்றது, பேரு வந்து எந்த சாமிக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணாங்க. எந்த சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதெல்லாம் வந்து 2021 தேர்தல் நடந்தது. அதிமுகவும் அங்க வந்து சோசியல் மீடியா நல்லா பயன்படுத்தினாங்க, திமுக அதை சூப்பரா பயன்படுத்தினாங்க. ஆமா. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 2014 தேர்தல் மோடி, அப்ப 2021 திமுக அரசும் அதிமுக அரசும் திமுகவும் அதிமுக அரசும் பண்ணாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி சூப்பரா பண்ணாரு, பயங்கரமா எல்லாம் பண்ணி எல்லாம் போட்டுச்சு. ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியா இருக்கலே, அதாவது 2021 இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா பீக்ல பயங்கரமா எகிரிடுச்சு. அது குறிப்பிட்டமா சொல்லணும், 2020 கடைசியிலான அந்த மேலதான கோவிட், அந்த கோவிட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க சோசியல் மீடியா. இன்னும் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துல சோசியல் மீடியாங்கிறதே பீக்ல போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியா உச்சத்துல இருக்கோம். அதனால ஒட்டுமொத்த சோசியல் மீடியா கவனமும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா பாலிடிக்ஸ்னால இந்த தேர்தலே பாலிடிக்ஸ்ல நடந்திருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பல வகையில. இப்ப நம்ம யூஎஸ் எல்லாம் சொல்லுவோம், பிரச்சாரமே சோசியல் மீடியால நடக்கும். வாக்கெடுப்பு நிறைய பேர் வந்து ஓட்டு கேட்கறது ஒவ்வொருத்தருக்கும் டிஎம் பண்ணுவாங்க, ட்விட்டர்ல டிஎம் பண்ணுவாங்க, மெயில் வரும். அது இந்த தனியா எல்லாமே நிறைய நடக்கும். அது நிறைய நீங்க யூஎஸ் தேர்தல் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க ஏதாவது நீங்க யூஸ் பண்ணி இந்த ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி இப்ப அது மட்டும் அந்த மாதிரி மட்டும் வரலையே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட சோசியல் மீடியா யூஸ் பண்ணி இங்க நிறைய நடந்துச்சு. இந்த தேர்தலில் பீக் அப்படிங்க நடந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வரும்போது அதோட தாக்கம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா வந்து வழக்கமான தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டா தெரியும், எப்படி ட்ரெண்ட் போகுது என்ன ஏதுங்கிறது. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரியாதவங்க வந்து திடீர்னு ஒரு மாதிரி காலையில 8:30 மணிக்கு ஒரு மாதிரி, 9 மணிக்கு ஒரு மாதிரி, 10 மணிக்கு ஒரு மாதிரி டோட்டலா ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் பிரகாஷ் இருக்கு. அண்ணா, ஒரு டாக்டர் வந்துட்டு இன்ஸ்டால ஒரு டாக்டர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ, இன்ஸ்டால டாக்டர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, அதை பாத்தீங்களா நீங்க? பிரகாஷ் அண்ணா ஒன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல அந்த வீடியோ முழுசா பார்க்கலாம். அந்த வீடியோ போட்டிருந்தா கார்ல உட்காந்து பேசிட்டே போனாரு அவர் தானே? இல்லண்ணே, இப்போ நாளைக்கு இப்போ பாசிட்டிவா ஒரு பக்கம் வருதுன்னு வைங்க, அப்படி இல்லாம ரெண்டாவது பட்சமா டிவி கேட்க வரப்ப இந்த குழந்தைங்க இவங்க அதெல்லாம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஒரு இது ஏற்படுத்தும்? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நிறைய குழந்தைங்க வந்துட்டு விஜய் தான் ஜெயிப்பார், விஜய் தான் ஜெயிப்பார். இல்ல குழந்தைங்களை விட்டுருங்க, எனக்கு குழந்தைங்க அதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் ஏற்படுத்த அவங்க வந்து தாங்க முடியாது, அது வேற விஷயம். அதனால அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. ஆனா அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரீல் போட்டு இதையே வச்சு பிசினஸா பாக்குறவங்க, இதே என்கேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கல்ல, அவங்க தான் இப்ப நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு டோட்டலா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அந்த இன்ஸ்டா பிரபலங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ரீல்ஸ் பயமா போறவங்களாலும் சரி, ஒரு கூட்டம் எதை நோக்கி போதோ அதை நோக்கி நம்மளும் ஓடிடுவாங்க. திட்டுறதுனா திட்டிகிட்டே இருப்பாங்க, பாராட்டுனா பாராட்டிட்டே இருப்பாங்க. இப்ப நாளைக்கு வந்து டோட்டலா ஆப்போசிட்டா பேசினா ஆப்போசிட்டா பேசுவாங்க, அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா மொத்தமா சேர்ந்து அடிப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க அதை கரூர் சம்பவத்திலேயே பார்க்கலாம். கரூர் சம்பவம் ஸ்டார்டிங்ல எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் நடுவில் எப்படி இது பண்ணாங்க, அப்புறம் திரும்ப எப்படி அந்த ஒரு இஷ்யூ வச்சுல ஒரு பர்சனல் இஷ்யூ வச்சு பர்சனல் இஷ்யூ டோட்டலா மாத்தி பேசினாங்க, அப்புறம் திரும்ப இப்போ வந்து இப்படி பேசுவாங்க. எல்லாமே அதெல்லாம் நடக்கும். இப்ப நாளைக்கு அவங்களதான் நான் ஒத்து கவனிக்க போறேன். இவங்க குழந்தைங்கலாம் பிரச்சனை கிடையாது, குழந்தைங்களுக்கு அரசியல் சம்மந்தமே கிடையாது, அரசியல் படத்திலே தப்பு அது. அந்த விஷயமே அந்த டாக்ல குழந்தை, ஏன்னா அரசியலுக்குள்ள குழந்தை இழுக்கவே கூடாது. 18 வயசுக்குள்ள வரைக்கும் கூட. ஏன்னா 18 வயசுக்கு மேல லைசன்ஸ் எடுக்கணும், 18 வயசுக்கு தான் ஓட்டு போடணும், 18 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணணும், இவ்வளவு விதிகம் வச்சு 18 வயசுக்கு முன்னாடி வந்து மெச்சூரிட்டி இருக்காதுன்னா அவங்க வந்து அரசியலுக்குள்ள இழுக்கிறதே தப்பு ஃபர்ஸ்ட். ஏன்னா அரசியலுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு சமூக நீதினா நான் தெரியாது, இடஒதுக்கீடு நான் தெரியாது, அரசியல் நான் தெரியாது, ஆட்சி நான் தெரியாது, துறைகள் எத்தனை இருக்குது. இங்க அரசியல் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியுமா கூட தெரியாது. எத்தனை துறை இருக்கு, எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கணும், அங்க எப்படி எப்படி இயங்கும், யாரால ஆட்சி நடக்கும், ஆட்சியாளர்களால் ஆட்சி நடக்குமா, அதிகாரிகளால் ஆட்சி நடக்குமா, இதெல்லாம் தெரியணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எதுவுமே தெரியாது குழந்தைகள் இதுக்குள்ள இழுக்கிறதே முதல் தப்பு. அது யார் இழுத்தாலும் தப்பு தான், அவங்களை விட்டுருவோம். ஆனா அந்த இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்களா, அவங்கள தான் நாளைக்கு நான் கவனிக்கணும், என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்றீங்க ரெண்டு பாசிட்டிவா வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, இந்த இன்ஸ்டால போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் கண்டிப்பா குழந்தைங்களை வச்சு ஏதாவது போடுவாங்க பாருங்க. ஒண்ணு அந்த குழந்தைய அவங்களே பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்களே அள வச்சு அவங்களே வீடியோ போட்டு பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு விஷயம் அவங்களுக்கு புரியாம பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியாம பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். ரிசல்ட் ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக சாதகமா ஃபுல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இப்படி போட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பிஃபோர் எலெக்ஷனுங்கிறது, எலெக்ஷன் பக்கத்துல வச்சு எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறதுலாம் ஓகே. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன் 5 வருஷம் கையில ஆட்சி இருக்கும், அப்பெல்லாம் இது மாதிரி பண்ணாங்கன்னா அது நடவடிக்கை எடுப்பாங்கிறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் வீடியோ எடுக்கிறது நார்மல் இன்ஃபுளுசர் வழக்கமா ஃபேக் நியூஸ் சொல்ற மாதிரியோ இல்ல வழக்கமா வந்து வதந்தியை கிளப்புற மாதிரியோ கிளப்பிட முடியாது. அதுக்கு தனியா லிஸ்ட் எடுக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க தனியா, அது இவங்களுக்கு தெரியாது. இப்ப அடுத்த எப்படி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கலாம் இன்னும் அவங்க அந்த ரூட்டடா பண்ணுவாங்கிறதெல்லாம் ஒருவேளை அனுபவப்பட்டா புரிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடந்த விஷயத்த ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்காரு, டீட்டெயிலா ஷார்ட் ஸ்டோரியா போட்டிருக்கிறாரு.
அதை மட்டும் சொல்லிடுவோமா? அந்த சாட்டை பத்தியும் அந்த நெல்சன் என்னமோ போட்டிருக்கிறா சொல்லிடுவோமா? அதை சொல்லுங்க. பரணி ஷார்ட்டா சொல்றதை ஒரு சொல்லிடுற. ஷார்ட்டை பத்தியும் அந்த நெல்சன் வீடியோ போட்டிருக்கிறாராம். அதனால இந்த ராஜபோரன் அப்படிங்கிறவர் வந்து என்டிகே கவுன்சிலரோட அங்க போயிருக்கிறாரு பார்க்க. என்டிகே கவுன்சிலர் வந்திருக்கனால நெல்சன் ஃபேமிலிட்ட பேசினாராம். அவர் நெல்சன் ஃபேமிலிட்ட பேசினார். ஸோ அவங்க நெல்சன் ஃபேமிலி பேச அலோவ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ராஜபோரனோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அபியூசிவா பேச போய், அதுக்கப்புறம் ராஜபோஜனா அவர் பேச்சு அவர் பேர் வேற படிக்க முடியல, அந்த யானை கவலம் அவர் போய் நெல்சனை போய் அட்டாக் பண்ண ராஜா போய் பேரன் ப்ரோ. வேறண்ணா. பேரனா நான் போரன் நினைச்சிட்டேன். சரி ரைட் பேரன் விடுங்க ஏதோ ஒன்று. சரி அது யானை கவலமே நல்லா தான் இருக்கு. யானை அதுதான் ஒரு கவலம் வந்து இதுல நெல்சன் அட்டாக் பண்ண போய் ப்ராப்ளம் வந்து எலிவேட் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ. சரி இதுதான் அந்த பஞ்சாயத்தோட சுருக்கமா. சார் ஆனா அந்த இது ஒண்ணு அந்த இவரு பண்ணார்ல ஒரு அந்த என்டிகே ஆளு போயிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு உச்சகட்ட ஒரு இதுவா தெரியல. நம்ம தமிழ்நாடு சேஃபஸ்ட் அது இதுன்னு சொல்றோம், வீட்டுக்குள்ள வந்து கத்தி எடுத்துக்கிட்டு ஃபேமிலி இருக்கும் பொழுது உனக்கு ஏதாவது இஷ்யூனா நீ ஒண்ணு கட்சி ஆஃபீஸ் போ, இல்ல அவர் ஆஃபீஸ் போ, அட்வொகேட் தான் அவர் ஆஃபீஸ் போ, அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போ. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குல்ல. நான் வீட்டுக்குள்ள கத்தி எடுத்துட்டு ஏறுவேன்னா அப்போ அதெல்லாம் வந்து எப்படி இந்த தைரியம் வருது அப்படிங்கறதே ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. இல்ல அதுதான் தப்பு. ஸ்டார்டிங்லேயே சொன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. உண்மையாலே ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். இப்போ 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருவாங்க அடுத்த விஷயம். ஆனா ரிலீஸ் ஆனாலும் கொலை முயற்சி வழக்குங்கிறது அவங்க மேல என்னைக்குமே இருக்கும், காலாகாலத்துக்கு இருக்கும். அந்த அந்த வழக்கு போகவே போகாது. மத்த வழக்குல இருந்து நீங்க விடுதலை கொலை ஆகலாம், முயற்சி நான் எந்த வழக்குல இருந்து விடுதலை பெயலபிள். ஆகலாம். கொலை முயற்சி காலத்து நான் அதங்க போய் இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள்ல வெளியே வந்துருவாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயில தான் இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஆனா இது குறிப்பிட்ட நாள்ல வெளியே வந்துருவாங்க. ஆனா அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரவே முடியாது. அவங்க என்னைக்குமே இந்த கேஸ்ல வெளியே வர முடியாது. கொலை முயற்சி வழக்குல இருந்து கொலை முயற்சி வழக்கு காலகாலத்துக்கு நிற்கும். அந்த வழக்குல இருந்து விடுதலையே கிடையாது. அந்த வழக்கு தீர்த்து வைக்கப்படாது. எப்படின்னா கொலை முயற்சி வழக்கு வழக்கு தான். அதுதான் இப்ப உங்களுக்கு தெரியாது. அது இப்ப வந்து இப்ப நான் பெயிலபிள்ல போட்டாங்கன்னா உள்ள போய் குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு ஜெயில 90 இருந்து days ஆகணும். நான் பெயலபிள் 90 days இருக்கணும் கண்டிப்பா உள்ள. ஓகேவா? அப்ப உள்ள இருந்தாகணும். அதுக்கப்புறம் உள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களால இப்ப ஃபாரின் டிராவல் பண்ண முடியாது. அடுத்து வந்து அவங்களோட இப்ப வேற ஏதாவது அவங்களோட லோன் போட முடியாது. முடிஞ்சு போச்சு. அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்ச எதை அவங்க பிசினஸ்க்காக சண்டை போடுறது, பிசினஸ்க்காக லோன் போட முடியாது. போலீஸ் பிசினஸ்க்காக வந்து அவங்க ஃபாரின் போக முடியாது. போலீஸ் அப்புறமேட்டு போலீஸ் கிளியரன்ஸ் கிளியர் முடியாது. போலீஸ் கிளியரன்ஸ் எதுவுமே முடிக்க முடியாது. அந்த வெரிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த விஷயமும் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னைக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க பஞ்சாயத்து என்ன பிரச்சனை போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இவங்க வந்து பிசினஸ் தாக்கல் பண்றாங்களா, டார்ச்சர் பண்றாங்களா, இப்போ போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சட்டப்பூர்வமா நடவடிக்கை இங்க எத்தனையோ இருக்கு. ஆனா இங்க என்னன்னா நிறைய பேர் இங்க தூண்டி விடுறது அடிப்படையில இவங்க என்ன பண்ண நேரா போய் தலையை கொடுத்தாங்க. அது போக இன்னொன்னு அந்த உடம்பு நமக்கு இருக்கு, அதை காமிச்சா போய் பயந்துடுறாங்க. அப்படி போய் நின்னா பயந்துடுவாங்க நினைக்கிறலாம். ரியாலிட்டி இல்ல. ரியாலிட்டி போட்டு புடவையிலேயே ஒரே அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியும் டிவிகே காரர் மேல இருக்க கேஸ் ஆதவ அர்ஜுனா டெலீட் பண்ணிடுவார்ல நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து நீங்க பேசுறீங்க புரியல. இல்ல அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு டிவி காரர் மேல இருக்க உங்களுக்கு தெரியாதா டெலீட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. விடுங்க ப்ரோ நீங்க கலாய்க்கிறீங்களா இல்ல நிஜமா பேசுறீங்களா? ஏங்க நான் ஆதவ அர்ஜுனா சொன்னார்லங்க டெலீட் பண்ணிடுவோன்ட்டு. நான் கலாய்க்கலங்க, எனக்கு தெரியாது டெலீட் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கும் அந்த அந்த யார் அவரு ஒருத்தர் இருக்காரு இப்ப என்டிகே அவரும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி சொல்றாங்க. ரியலா அதுதான் ஃபேக்டா? ஏற்கனவே எல்லாம் இல்ல ப்ரோ. அவங்க வந்து வீடியோ போட்டாங்க ப்ரோ. அந்த ப்ராடக்ட்டை பத்தி இவர் அட்வொகேட்னால இவரு கொஞ்ச நாளா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அதுல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இது மாதிரி லைசன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் பண்ணி போட்டிருக்காரு வீடியோ. அது வந்து என்னன்னு கேட்கறதுக்கு இவங்க வந்து என்டிகேவோட ஆளுங்க. இவங்க வந்து என்டிகே ஆள் கிடையாது. ஆனா கூட்டிட்டு போனது வந்து என்டிகே இவரு அந்த ஏரியா இது அவரோட கூட்டிட்டு போனதுனால தான் இவங்க வீட்டுக்குள்ளே விட்டாங்க. அங்கேயே வீட்டுக்குள்ளே வந்து சண்டையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வெளியிலே அது ஒரு 22 நிமிஷம் வீடியோ இருக்கு பாருங்க, ஆன்லைன்லயே இருக்கு. அது வெளியும் போய் இவங்க ஆளுங்க, அதாவது இவர் வீட்டை சார்ந்தவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்குள்ள திருப்பி சண்டையாகி அப்பதான் இவர் வந்து பேக்ல வந்து கத்தியே வச்சிருந்திருக்காரு. அந்த பேக்ல இருந்து கத்தி வேற எடுக்கிறாரு அவரு. அந்த வீடியோல எல்லாமே மாட்டிக்கிச்சு. இவர் இப்ப எப்படி அவர் வந்து வெளியெல்லாம் வரவே முடியாது, ஆதாரம் அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சண்டையை ஆரம்பிச்சதும் இவரு தான்.
அதுவும் வீடியோல இருக்கு. ஆமா ஆமா, போனோடனே இவர்தான் சண்டை ஆரம்பிச்சாங்க. நேத்தா அந்த லேடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இவருக்கு, இப்படி அப்படி நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்லாம் இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஏதோ காம்ப்ரமைஸ் பேசுற அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நம்மந்தினால தான் வீட்டுக்குள்ள விட்டாங்க, ஏன்னா அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதுதான் ஒரு ஏதோ ஆன்லைன்ல பேசுறாங்கன்னு வீட்டுக்கு போயிட்டு நான் கத்தி எடுத்துட்டு அருவாள் எடுத்துட்டு போவேன்னா அது எப்படி அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குன்னே தெரியல. அதுவும் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி பாடியை வச்சுக்கிட்டா எல்லாம் பயப்படுவாங்க, அதான் நல்லா புடிச்சு அடிச்சிட்டாங்க. அது ஏதோ ஒரு படத்துல வருமே, கிரி படத்துல வருமே, நான் என்னமோ உன்னை மிகப்பெரிய பயில்வான்ல நினைச்சேன், நீ என்னடா பேட் பாய்னு சொல்லிட்டு வடிவேலு காமெடி வருதுல்ல. இந்த வீடியோ பூரா சுத்து சுத்து ஆனா சுத்து ப்ரோ சுத்து சுத்திட்டு இருப்பான் சாட்டையா. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டாலுமே போட்டு அடி போறாங்க. அது முடிச்சு அதுதாங்க பிசினஸ். இப்ப எதிராளி கிடைக்கல, அதுதான் இவரே இவரே கெடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையுமே. அவர் அந்த உடம்ப காட்டி தான் வந்து அந்த ப்ராடக்டே வித்துட்டு இருந்தாரு. இப்ப அதுவுமே வந்து இப்ப பாருங்க, அந்த ஆல்ரெடி இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளம்பரத்தையும் போட்டுட்டு இந்த வீடியோவும் போட்டு தான் இப்ப கலாய்க்கிறாங்களே. ஸோ நாளைக்கு என்ன பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு என்ன ப்ரோ நீங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருந்தீங்களா? நாளைக்கு என்ன DMK பிரச்சனை? winners நாளைக்கு வந்து முடிவுகள் தான், தேர்தல் முடிவுகள் தான். காலையில 8 மணிக்கு வந்து தொடங்கும். நம்ம வந்து 8:30 மணிக்கு பேச தொடங்குறோம். வேற என்ன அதுல சந்தேகம்? யாருக்கு ஓட்டு நாளைக்கு 8:30 தான் ப்ரோ எட்டு காலையில. மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? புரியல மாதிரி. 8:30 காலையில இல்ல அவர் என்கிட்ட ஏதோ கேக்குறாரு மாவீரன். என்ன மாவீரன்? யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன். அது சொல்லக்கூடாது, ஜனநாயகத்தோட அவர் எக்ஸிட் என்னமோ சொல்லுவாங்க, ஜனநாயக கடமை பற்றி சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாது, அது ஓப்பனா சொல்லக்கூடாது. உங்க வேணா அவர்கிட்ட தனியா கேளுங்க, அவர் விருப்பப்பட்டா அவர் உங்கள்கிட்ட சொல்றாரா சொல்லிட்டு போறாரு. பப்ளிக் பேசி நம்ம அது கேட்கக்கூடாது. ஆனா அவர் பேச்சே நாளைக்கு காலையில கண்டுபிடிச்சேன். 8:30 தான் ப்ரோ ஸ்பேஸ். யாரோ கேட்டீங்க. தொழில் ரகசியம். நான் தான் கேட்டேன் 8:30 மணிக்கு இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. இல்ல, காலைல 8:30 கரெக்டா போட்டுருவோம். கரெக்டா ஆன் டைம் 8:30 ஸ்பேஸ் பரணிக்கு அதெல்லாம் மிட் நைட் ஆச்சானே, ஏஞ்சுட்டு காலையில. டியூரேஷன் ப்ரோ எவ்வளவு நேரம் போடலான்னு இருக்கீங்க? ஒரு ஒரு இல்ல, தெளிவான 3 ரூட் வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து தெளிவான பதில் கிடைக்கிற வரைக்கும், அதாவது பத்தி திமுக ஆட்சி அமைத்தது, ஆட்சிக்கான தொகுதியில் முன்னிலை பெற்றுவிட்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வரும்ல, சில தொகுதியில் ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். இல்ல எந்த கட்சி வந்தாலும், நீங்க எந்த கட்சி வந்தாலும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஓகேவா? அடுத்து ரெண்டாவது நம்மள்ட்ட வந்து லிசனர்ஸ் இல்ல, டோட்டலா 0 வந்துருச்சு. அதாவது எப்படின்னா 100க்கு கீழே இருக்கு, 50 பேர் தான் இருக்கிறாங்க, அதுக்கு மேல இல்ல, யாரும் இல்ல, நம்மளே சும்மா தோணு பேசிட்டு இருக்கோம், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கண்டிப்பா நிப்பாட்டிடுவோம். அப்புறமேட்டு வந்து அது ரெகுலர் ஸ்பேஸ் உண்டு. ரெகுலர் ஸ்பேஸ் உண்டு. காலையில வந்து எனக்கு அது சினிமாக்குன்னு விட்டுரும். ஆனா நாளைக்கு மட்டும் பாலிடிக்ஸ் தான். நாளைக்கு காலையிலயும் பாலிடிக்ஸ் தான், நாளைக்கு ஈவினிங்கும் பாலிடிக்ஸ் தான். நாளைக்கு ஒரு நாள் முழுக்க பாலிடிக்ஸ் கூட்டோம். ஏன்னா இவ்வளவு நாள் பொறுமையாவே என்னன்னா கடந்து போயிட்டோம். கடைசி கொஞ்ச நாள் தான் அரசியல் பேசணும். நாளைக்கு அரசியல் தேர்தல் ரிசல்ட், அந்த ரிசல்ட் அன்னைக்கு வேற எந்த டாபிக் இருக்க போறது, அதை பத்தி பேசிட்டு முடிச்சுக்கலாம். வேற ஒண்ணு இதுக்கப்புறம் எப்ப பேசணும் தெரியாது. ஆமா, அதுக்கப்புறம் எப்ப பேசணும்னு சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தல் தான், நம்ம அதை இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசப்படுறது கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் வரும், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும். நாடாளுமன்ற தேர்தலையும் இவ்வளவு சீரியஸா பேசணும்னு தெரியாது. நமக்கு இப்ப இருக்கிறது 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி நடக்குங்கிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு சுருக்கமா மட்டும் சொல்லி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தேர்தல் வந்து எப்படி வாக்குப்பதிவு என்ன நிறைய பேருக்கு தெரியும்ல. ஏன்னா விஷால் ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் எப்படி எண்ணுவாங்கலாம் தெரியும். நீங்க சொல்லுங்க. சரி, ஆனா சுருக்கமா மட்டும் சொல்றேன், பெருசால இருந்தது இல்ல. எப்பவுமே வந்து இவிஎம்னு சொல்லுவோம்ல, நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அந்த ஓட்டிங் மிஷின் நம்ம ஓட்டு போட்டுருவோம். ஆனா அதுல போய் எண்ணுவாங்களா அப்படின்னா அது கிடையாது. அதுக்குன்னு தனியா வந்து ஒரு யூனிட் இருக்கும், அந்த யூனிட்ல தான் எண்ணுவாங்க கவுண்டிங். அதுக்கு முன்னாடி காலையில ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும். கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லுவோம், அவங்க இருப்பாங்க. பூத் ஏஜென்சி மாதிரி சொல்றாங்களா, அது மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ். அவங்க ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கலாம். அதாவது ஒரு வேட்பாளருக்கு 2 பேர், ஒருத்தர் ஒன்று வேட்பாளர், இன்னொன்று ரெப்ரஸன்டேட்டிவ். இந்த 2 பேரும் அந்த ஏரியால இருப்பாங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ராங் ரூம்ல தான் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்ட ஓட்டிங் மிஷினை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போலீஸ் பாதுகாப்பு, துணை ராணுவ படை எல்லாமே இருக்கும். இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி போஸ்டல் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்,
அப்புறம் இந்த தபால் வாக்குகள் போடக்கூடிய தகுதி உள்ள நபர்கள் எல்லாருமே, தேர்தல் பணியாற்ற நபர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தபால் வாக்கு இந்த போஸ்டல் ஓட்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த போஸ்டல் பேலட் அதை ஓட்டு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை தான் என்ன ஆரம்பிப்பாங்க. இந்த முறை அது கூடுதலா இருக்கும். வழக்கத்துக்கு மாற வழக்கமா என்ன பண்ணுவாங்க, 8 மணிக்கு என்ன ஆரம்பிப்பாங்க, 8:30க்கு அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓட்டிங் மிஷினை பிரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த முறை அப்படி கிடையாது. இந்த முறை கொஞ்சம் அது தபால் வாக்குகள் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும். என்ன காரணம், இந்த முறை வந்து 80 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஊனமுற்றவர்கள், அவங்களால வந்து ஓட்டு போட முடியலன்னு சொல்றவங்க, இவங்களாம் வந்து தபால் வாக்குகள் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து, சாரி ஊனமுற்றவர் வார்த்தையை பயன்படுத்திட்டேன், மாற்றுத்திறனாளிகள். ஓகேங்களா, நான் திருத்திக்கேன். அது பேசி பேசி பழக்கத்துல டக்குன்னு வந்துருச்சு. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான வாக்குகள், அவங்க பதிவு பண்ற தபால் வாக்குகள்லாம் வந்துரும்ல, அதை ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணும்போது இந்த வாட்டி நிறைய இருக்குது. அந்த நிறைய இருக்கிறனால அதை வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது என்ன ஆரம்பிக்கும் போது 8:15 8:30 மணிக்கெல்லாம் மிஷினையும் என்ன ஆரம்பிச்சிடலாம், இதுவும் எண்ணிக்கிட்டே கிடக்கட்டும். அதுக்கப்புறம் விட்டு இந்த தபால் வாக்கு கடைசிக்கு ரொம்ப நேரம் போகுதுன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் தபால் வாக்குல முடிச்சுட்டு கடைசி ரவுண்டு இதை போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம 3 லட்சம் பார்த்துக்கலாம். ஓட்டு bro. அது இந்த வாட்டி நிறைய இருக்கு. எப்பவுமே கொஞ்சம் 3 ஆயிரக்கணக்கு ஒரு குறிப்பிட்ட கணக்குல மட்டும் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலா வந்திருக்குங்கிறனால 3 லட்சம் ஓட்டு எப்படி பிரிப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல. ஒவ்வொரு தபாலையும் பிரிச்சு அந்த சீல் குத்துனதான் காமிச்சு ஒவ்வொருத்தையும் காமிக்கணும். இந்த கட்சிக்காரங்களோட காமி சுத்தி மேல தூக்கி காமிப்பாங்க, எல்லாரும் பார்க்கணும். பார்த்து அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. இது இந்த எத்தனை இதுக்கு, இது இந்த கட்சிக்கு இல்ல, இந்த அதுல கட்சி காமிச்சிட்டே வருவாங்க. அதுல 2 இருக்கும் ப்ரோ. ஒண்ணு வந்து சைன் போட்டது, அதாவது வந்து அந்த யார் போடுறாங்களோ அவங்க சைன் போட்டது ஒண்ணும், இன்னொன்னு வந்து அந்த டிக் பண்ற சின்னமும் அந்த இதுவும் இருக்கும், டிக் பண்றது. சைன் இல்லாம வெறும் டிக் மட்டும் போட்டா அது ரிஜெக்ட் ஆயிடும். அதெல்லாம் தூக்கி தூக்கி காமிப்பாங்க, எல்லாத்திலையும் காமிப்பாங்க. அது யாரு கரெக்டா வந்து பார்ப்பாங்க. அது ஆட்சேபனை இருந்தா அதையும் நிப்பாட்டணும், வெரிஃபை பண்ணி நிப்பாட்டணும். ஆட்சேபனை இருந்தா யாராவது சைன் பண்ணாம இருந்தாங்கன்னா அது ரிஜெக்ட் ஆயிடும். நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, சைன் பண்ணாம என்னன்னா, ஆமா, இதுக்கு மேல என்னன்னா வந்து வாக்காளர்கள் வந்து கூட வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல என்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தபால் வாக்குகள் என்றாங்க, அதுக்கப்புறம் 14 டேபிள் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுண்டிங் ஏரியால வந்து 14 டேபிள் போட்டிருக்காங்கன்னா அந்த எல்லாத்துலயும் வந்து ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான ஆட்கள் வந்து விவரம் தெரிஞ்ச ஆட்கள், அனுபவம் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய சுயேட்சைகளை நிப்பாட்டிருப்பாங்க தொகுதிகள்ல. அவங்க சுயேட்சையில இவங்க சார்பா நிப்பாட்டப்பட்ட ஆட்கள் சும்மா சும்மா டெபாசிட் கட்டி நிக்கிறது எதுக்காகனா, இது மாதிரி வந்து உள்ள வந்து நிக்கிறதுக்காக அந்த சுயேட்சைகள் வந்து இவங்க சார்பா வேலை பார்ப்பாங்க. இந்த உதாரணமா திமுக கட்சி 2 சுயேட்சை நிற்பாங்க, அதிமுக 2 சுயேட்சை நிற்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்கு ஒருத்தர் 2 பேர் நிற்பாங்க. எதுக்குன்னா இப்போ ஒருத்தர்னு இதை அணிக்க முடியாது. நம்ம 4 பக்கம் பிரிஞ்சு வேலை பார்க்கணும், நம்ம மிஷின் கிடையாது ஒருத்தனே. அப்ப நம்ம 4 பேர் பிரிஞ்சு 4 பேர் தனியாக கவனிக்கணுங்கிறக்கா அந்த வேலையில செய்வாங்க. இதுதான் அரசியல், இதுதான் கதை நிலவரம். இங்க வந்து ஏதாச்சும் நமக்கு ஒரு ஆட்சேபனை கொடுக்குறோம். எப்படின்னா இப்ப ஓட்டிங் மிஷின் உங்களுக்கு நடக்கும். அந்த ஓட்டிங் மிஷின் எப்படி இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஓட்டு போட்டதை வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க, யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த அந்த யூனிட் தான் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் அமுக்குவாங்க. அந்த பட்டன், அதாவது அந்த பட்டன் அமுக்கணுன்னே யாருக்கு எவ்வளவு ஓட்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் வந்துடும். ஓகேவா, ரவுண்டா கவுண்ட் பண்ணுவாங்க. எத்தனை ஒரு ரவுண்டுக்கு வந்து ஒரு சில மிஷின் கணக்கு, ஒரு 14 டேபிள்னா 14 மிஷின் என்றாங்கன்னு வச்சுக்கோமே. அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த 14, இது மாதிரி ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் லீடிங்ல இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து எப்பவுமே லீடிங் அப்படிங்கிற பார்ப்போம். ட்ரெண்டிங்னு சொல்லுவோம். கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் வந்து ட்ரெண்டிங்னு வந்துடும். இந்த ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டல் ஓட்ஸ் அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு எத்தனை இருக்கோ அதெல்லாம் கணக்கு பண்ணி நமக்கு தெரியும். அதை பார்த்து அதிகமாக வரும்போது யார் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர்னு வருவாங்க. வின்னர் வந்தப்போ அந்த எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க சர்டிஃபிகேட் கையில கொடுத்தா தான் அது அஃபீஷியல் வின்னர் கணக்கு. ஓகேவா, ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கும், அப்புறம் போஸ்டல் ஓட்டு எண்ணுவாங்க. 8 மணிக்கு அப்புறம் இவிஎம் வந்து ரவுண்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலையும் அப்டேட் கிடைக்கும். முடிவுல யார் வின்னருங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. ப்ரோ இதுதான் நடக்கிற விஷயம். ரவுண்டிங்லேயே வந்து நம்ம வந்து சொல்றது என்னன்னா, இவிஎம்னு சொல்றத அந்த மிஷின் கிடையாது, கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஒரே ஒரு பட்டன் அப்படி அந்த ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீல் இருக்கான்னு எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாத்துங்க, சீல் பிரிக்கல, எல்லாரும் உங்களுக்கு ஓகேவா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓகே சொன்னாங்க, சீலை பிரிப்பாங்க. சீலை பிரிச்சு நாங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா கவுண்டிங் காமிச்சிடும். இந்த கட்சிக்கு அதாவது ஒரு எத்தனை பேர் போட்டுருக்கோம் அத்தனை பேர் டக்கு டக்குன்னு ஒரே நிமிஷத்துல காமிக்கும். அதுக்காக நிறைய பேர் எண்ணுவாங்களா, ஒவ்வொரு தடவை எண்ணுவாங்களா, அந்த பூஸ்ட் ஸ்லிப் வச்சு எண்ணுவாங்களா, பக்கத்துல அந்த ஸ்லிப் உழுவுதே அதை வச்சு எண்ணுவாங்களா, விவிஏபிடிங்கிறாங்களே அதை வச்சு எண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கண்ட்ரோல் யூனிட்டை கிளிக் பண்ணாலே போதும். கண்ட்ரோல் யூனிட்ல எத்தனை பேர் இருக்கோ அந்த சைஸ் டக்கு டக்குன்னு வந்துடும். ஒவ்வொரு இதுல வந்து 14 ரவுண்டு நடக்கும், சில இதுல 10 ரவுண்ட் இருக்கும். வேட்பாளர் கவுண்டை பொறுத்து இருக்கு. ஓகேவா, பேலட் யூனிட் அப்படிங்கன்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். அந்த பேலட் யூனிட்டுங்கிறது நம்ம வந்து ஓட்டு போடுறது, கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது அந்த ஓட்டெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிற இடம். அதுதான் நம்மளை கவுண்ட் பண்ணும்போது நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேலட்டை பார்த்தோன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அதை நிறைய பேர் நினைச்சிக்க வேணாம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன்.
அதே அதே போல அந்த 80 கண்ட்ரோல் யூனிட் வந்து சின்னதா இருக்கும். 80+ ஓட்டு இருக்குல்ல, இந்த 80+ வந்து வீட்டில் வந்து போட்டாங்களா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சான். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் இப்படி தான், அவர் முன்னாடியே சொல்லியிருந்திருக்காரு. பார்த்தா திடீர்னு பார்த்தா காலையிலேயே வந்துட்டாங்க போல இருக்கு. சரியா அவர் வந்து கூட்டணி கட்சி நின்றுருக்கும் போல இருக்கு. அவரை சொல்லக்கூட அவங்க அவங்க போடட்டுங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்களாம். அவங்க மகனை கூட சொல்ல விடலையா. அவங்க தேடி தேடி பார்த்துட்டு அந்த கட்சி இல்லைன்னு இல்ல சொல்லிட்டு. அது புரியுது. அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்திருக்கு, ஒவ்வொரு ஆபீசரை பொறுத்திருக்கு. இப்ப நம்ம ஒரு இதுல நடந்துச்சு. அவங்க வந்து பரம்பரையா வேற ஒரு கட்சிக்கு போடுறவங்க. அந்த அம்மா வயசாயிருச்சு, ரொம்ப வயசானவங்க. ஆனா இப்ப அவங்க பொண்ணு தான் வந்து, அவங்களுக்கு விவரம் தெரியலனால பொண்ணு தான் எல்லாமே பண்றாங்க. அவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லாமையே அவங்களே ஒரு சீலை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆபீஸை திட்டுறாங்க. அவங்க எங்க அம்மா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு சீலை குத்துனாங்க. குத்திட்டு அந்த அவங்க 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 சொல்லுவாங்க அது எப்படி நடத்தி அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் கேட்டுக்காம அவங்களும் சரி ரைட்டு போயிட்டு போன்னு விட்டுட்டாங்க. ஏன்னா இது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். வேலைச்சேரியில் இது அது வந்து இது பிரகாஷ் bro, இது அடையாறுல பேசவே விடலையாம் பையனை. பூத்துல போடுறாங்களே, பூத்துல போடுறாங்களா அந்த ஓட்லயும் நடக்கும். ஆக்சுவலா ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வந்து தன்னாளர் யார் தான் கூட போயிட்டு இப்போ 60-70 வயசுக்கு மேலே நடக்க முடியாம என்ன வராங்கன்னா அங்க வந்து வாலண்டியர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வாலண்டியர் தான் ரூல் பிரகாரம் உள்ள போகணும், கூட இருக்கிற யாரும் கூட. ஆனா உள்ள இருக்கிற ஆபீசர் ஏஜென்ட் எல்லாம் பரவாயில்ல கூட அனுப்புனா கூட இருக்கிற அப்பா கூட்டின்னு வர தம்பியோ பேரனோ இல்ல அவன் பையனோ யாரோ கூட்டின்னு வந்து போடுறாங்க. அது ஒரு 2-3 ஒரு பூத்துக்கு ஒரு 2-3 ஓட்டு அது மாறதான் செய்யும். யாராவது உள்ள இருக்கிறவங்க அவங்க ஒரு ஃபேவரா போட்டுருவாங்க அது எப்பவுமே. ஆனா ரூல் பிரகாரம் அதை அலோவ் பண்ணவே கூடாது. உள்ள யாருமே ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட அலோவ் பண்ணக்கூடாது. அதான் அதுதான் சொல்றேன், வர ஆபீசரை பொறுத்து இருக்கு. வர ஆபீசர் உள்ள உட்கார நான் ரூல்ஸா தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் எடுப்பேன், எனக்கு ஆபத்தாயிரும். இஷ்டம்னா ஓட்ட போடலாம், ஓட்ட போட முடியாது சொல்லிட்டு போயிருந்து சொல்லிட்டு போறவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், ஆபீசரை பொறுத்து இருக்கு. நம்ம கீழே நடந்து நம்ம வீட்டு கீழே ஒரு நடந்துச்சு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபார்மலாலாம் நடக்கல. அது வந்து அவங்க பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அவங்க பொண்ணு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க அம்மா ஓட்டு போடவே இல்லை. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, முடியல, டோட்டலா முடியல. அவங்களுக்கு 85 வயசு, அவங்க முடியல, படுத்த படிக்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க வயசானவங்களால இவங்க டார்ச்சர் பண்ணல, சரி போங்க என்னமோ போங்க, ஒரு ஓட்டு தானே விட்டாங்க அவங்களும். அதே போல வீல் சேர் தள்ளிட்டு போலாம். வீல் சேர் தள்ளிட்டு போறது ஒரு வாலண்டியர் போடுறாங்க. அவங்க எல்லாம் வர்றது இல்ல உள்ள. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்காங்கன்னா, நம்ம சிட்டி சைட்ல வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. முக்கால்வாசி பேர் ஓட்டு போறவங்களுக்கு அவங்க கேண்டிடேட்ஸ் தெரிய வேணாம், பட் எந்த கட்சி யாரு என்ன அதாவது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க, ஷீ இஸ் வெரி வெல் எஜுகேட்டட், நல்ல ஒரு இதுல தான் இருக்காங்க. ஓட் போட்டதே கிடையாது அவங்க. நான் வந்து அவங்கள புஷ் பண்றேன், ஓட் போடுங்க ஓட் போடணும் அப்படின்னு புஷ் பண்றேன். சரி கம்பல் பண்றாடே போய் போடுவோமே அப்படின்ட்டு போறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு கேக்குறாங்க. அதை நான் சொல்லக்கூடாதுல, ஓட்டு போடுங்க யாருக்கு போடுங்கன்னு அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க உள்ளார போயிருக்காங்க, மேடம் போயிட்டு பார்த்துருக்காங்க. டிஎம்கே மட்டும்தான் இருந்திருக்கு, மத்த எல்லாம் வேற வேற இதுல இருந்திருக்கு. உடனே மேடம் வெளியே வந்து சொல்றாங்க, ஃபுல்லா எல்லாம் சீட் பண்றாங்க, வெறும் டிஎம்கே சிம்பிள் மட்டும்தான் இருக்கு, லோட்டஸ் இல்ல, இது என்னது கை இல்ல, ஏடிஎம்கே சிம்பிள் இல்ல, எதுவுமே இல்ல, அதனால விசில் தெரிஞ்சது, விசிலுக்கு போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ங்கிறது, அதாவது தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரகாஷ் சொன்னாங்களே, இந்த சோஷியல் மீடியா வந்து அதிகமா யூஸ் பண்ணது லாஸ்ட் எலெக்ஷன் 2021, அப்புறம் ஸ்டார்டிங் வந்து 2014 மோடி பிஎம்மா வந்தப்போ. நான் அதுல ஒரு இடத்துல டிஃபர் ஆகுறேன். நான் என்ன பாக்குறேன்னா, அந்த மோடி டைம்ல ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாங்க தெரியுமா, அதுதான் மேக்சிமம் சோஷியல் மீடியா யூசேஜ் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் சோஷியல் மீடியால நடந்ததே கிடையாது. அப்படின்னா இருக்கும்னு கூட யாருக்கும் தெரியாது, அப்படி பண்ணலான்னு தெரியாது. அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, எல்லாருமே வந்துட்டு மோடி வந்தா உலகமே மாற, லைக் அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது எல்லாமே அப்படி ஒரு பிம்பம் வந்து எல்லார்கிட்டயும் கட்டமைக்கப்பட்டது. அந்த 20 lakhs 10 lakhs அக்கௌண்ட்ல வரும்னாங்களே, அதெல்லாம் இதோட ஒரு பிம்பம் தான். 21ல வேற என்ன நடந்தது அப்படின்னா, ஆல்ரெடி இருந்தது ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ இருந்தது. எல்லாருமே அதுல ஈக்குவலா, ஏடிஎம்கேவும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க, டிஎம்கே எல்லாருமே அவங்க பார்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க சோஷியல் மீடியா கேம்பெயின்ல. பட் இவங்க வின் பண்ணதுனால அது அப்படியே
தெரிஞ்சிருச்சு. இப்ப அதே இவங்க லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வாட்டியும் சரி போன வாட்டியும் சரி லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் சைட் போயிருக்கும். ஸோ 21லாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதான். பட் அந்த 2014ங்கிற கேம்பெயின் வந்துட்டு ஒரு பெரிய லெவலான கேம்பெயின். அதே மாதிரி இல்ல எல்லா 2014 தானே எல்லா ஸ்டேட்லயும் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. மோடியை மீட் பண்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுல கூட விஜய் மீட் பண்ணாரு மோடி. இல்ல ஸோ அதெல்லாம் ஒரு அப்பெல்லாம் படிக்கணும்னு டிவி கட் பண்ணிட்டாங்க, அது தெரியல. ஆனா அந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃபுல்லாவே எதை பார்த்தாலும் மோடி, எதை திறந்தாலும் மோடி மோடி மோடி. அதாவது எப்படின்னா எப்படி வந்ததுன்னே தெரியல அந்த பிம்பம், ஆனா மோடி மோடி மோடி. இவங்க ராஜா வந்து டிஎம்கேல வந்து அந்த ஏதோ சம் மணி அடிச்சாங்க அப்படின்ட்டு சம் க்ரோர்ஸா இருந்தது. அது என்ன ஏதுன்னா யாருக்கும் தெரியாது. ஐ மீன் சின்ன பசங்களா இருந்தப்போ. ஆனா அது ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இவ்வளவு இது அந்த பிம்பம் வந்து நீட்டா கட்டமைக்கப்பட்டாங்க அந்த ஃபேஸ்புக்ல. மோடினா யாருங்கிற ஒரு இதுவே கொடுத்து அதை ஃபுல்லாவே அப்படியே பிரைண்டன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தீங்களே, நாளைக்கு ரிசல்ட் வந்து நாளைக்கு டிவிக்கே வந்தா அந்த சில்ட்ரன்ஸ் என்ன ஆவாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலி நம்ம அதையெல்லாம் இக்னோர் பண்றோம், ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டா வரப்போறது கிடையாது. பட் ஒரு நெக்லிஜிபிள் பீப்புள் அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப எக்ஸ்போஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இத்தனை எலெக்ஷனுக்கு இல்லை, இப்போ வந்துட்டு அந்த ஒரு சைல்ட் சேஃப்டி இது ரிலீஸ் பண்றாங்க, நோட் ரிலீஸ் பண்றாங்க. யாருக்காவது ஏதாவது இருந்தா ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய லீடர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. இந்த தேர்தல்னால வேற கொஞ்சம் பேர் நக்கலா சொல்றாங்க, பட் நிஜமாலே கொஞ்சனோட வேற எதுவும் முடிவு எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அழகு வந்து இந்த கோயிலுக்கு போவோம்ல, முருகர் கோயிலுக்கு போகும்போது அழகு குத்திட்டு நிப்பாங்களா, அதெல்லாம் முதுகுல குத்திக்கிட்டு, சரி குத்திடுறது கூட ஓகே, டான்ஸ் ஆடுறாங்க அங்க டிவிக்கே கொடியே புடிச்சுக்கிட்டு அந்த அழகுல நின்னே டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னா வந்துட்டு நம்ம பாடிய வந்துட்டு இந்த அளவுக்கு, அதாவது வேளாங்கண்ணியில கத்துறாங்க டிவிக்கே, இந்த பக்கம் பண்றாங்க, அதெல்லாம் கூட ஓகே. இந்த பாடி எல்லாம் இது பண்றது அவரே விரும்ப மாட்டாரு, இந்த எக்ஸ்ட்ரீம்லாம். அது ஏன் அப்படி போறாங்க? நீங்க எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு பையன் படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஐயோ டிவிக்கே தளபதி வந்துட்டாரு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நான் சில பேரை பாக்குறேன். ஒரு அம்மாலாம் வந்துட்டு என் குழந்தைய ஐசியூல விட்டுட்டு தளபதியை பார்க்க வந்திருக்கேங்கிறாங்க. அதான் சொல்றோம், ஒரு நம்ம இதை எல்லாருமே கிடையாது, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நெக்லிஜிபிள் டைப் ஆஃப் பீப்புள் இப்படி இருக்காங்க. பட் அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த அலகு குத்துறதெல்லாம் அது அவங்களோட பர்சனல். அது வந்து கொடியை வச்சுட்டு குத்துறாங்க, இதெல்லாம் ஓகே. அது வந்து அவங்களுடைய பர்சனல். அந்த ஒரு அம்மா சொல்றது அதெல்லாம் இப்போ வந்து ஒரு வழிபாட்டு தலத்துல உள்ள போயிட்டு அங்க போய் கத்துறது தான் எனக்கு பெரிய தப்பா தோணிட்டு இருக்கு. நீங்க வெளியே சர்ச்சுக்கு வெளியில கத்துனா கூட பிரச்சனை கிடையாது. அந்த அந்த முழங்கால் போட்டு அங்கிட்டுலாம் கத்துனா கூட, ஒரு ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது கத்துறது தான் எனக்கு தப்பா தோணுதே தவிர, அது அவருக்கு வலிக்குது, குத்துறவங்களுக்கு வலிக்குது வலிக்கல, அது அவர் விரும்புறாரு விரும்பல, அதெல்லாம் பர்சனல். அது அதை வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். மண் சோறு சாப்பிட்றது அதெல்லாம் காலகாலமா நடக்குது, படத்துக்கே பண்றாங்க. ஆனா இந்த வழிபாடு ப்ரேயர் பண்ணும்போது கத்துறது தான் பெரிய இஷ்யூவா எனக்கு தோணுச்சு. ஆமா, அரசியல் ப்ரோ, நானும் அதான் சொல்லுவேன். இப்போ ரஜினிகாந்த் உடம்பு சரியில்ல, ஏதோ ஒரு ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேர் இது போல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அழகு குத்துறது, மண் சோறு சாப்பிட்றது, இது போல பல விஷயம் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட பர்சனலா செய்யறாங்க. ஒரு வேளாங்கண்ணி மாதிரி ஒரு சர்ச் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல வந்து கத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல போய் டிவின்னு கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சர்ச்ல எங்க பண்றன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் இப்படி தெரிய மாட்டேன்னு தெரியல. நான் முதல் முறை இப்படிதான் பாக்குறேன், ஒரு சர்ச்ல போய் கத்துறத. அப்புறம் அந்த 2G சொன்னீங்கல்ல, எனக்கு அது என்னன்னா அந்த 2G அப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்னன்னா லைஃப் டைம் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்டுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம், அவங்க ரீசார்ஜே பண்ணலைனாலும் நம்ம கால் பண்ணோம்னா அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்போ ஊழல்னாங்க, அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ரீசார்ஜே பண்ண தேவையில்ல, மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 5G வந்துருச்சு, 5Gயோட ரேட்டை பார்த்தீங்கன்னா 2Gயோட கம்மியாக தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. பார்த்தா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம எப்போவுமே ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்கமிங்க்கே. ஸோ அப்போ அது பெட்டராக தோணுச்சு ராஜா இருந்தப்பன்னு எனக்கு தோணுது. பிஎஸ்என்எல் வந்து யூசேஜே இல்லை. இப்ப நான் அதை தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க அவங்களுக்கு பண்ண தெரியாம கிடையாது. பிஎஸ்என்எல்க்கு லேண்ட்லைன் இது ப்ராட்பேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்றேன்.
பிராட்பேண்ட் தான் இன்னைய வரைக்கும் அவ்வளவு நீட்டா பர்ஃபெக்டா இருக்கு பிஎஸ்என்எலோடது. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்ல, மொபைல்ல டேட்டான்லாம் பார்த்தா இப்போ வந்து யாருமே பிஎஸ்என்எல் யூஸ் பண்றது இல்ல. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்க்காக கொடுத்துருக்கிறவங்க ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு ஒரு கால்காக கூட யாரும் பிஎஸ்என்எல்க்கு போறது இல்ல. நெட் பிளான்லாம் கொடுக்குறான் 5G, பட் அது ஒண்ணுமே அதை ஒரு பிஎஸ்என்எல் ஒரு இதுவாவே எடுத்துட்டு போல. பட் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஈவென்ச்சுவலி இவங்க வந்து பிஜேபியோட அஜெண்டா வந்து பிரைவேட்டைசேஷன் தான். தே ஆர் நாட் ஃபார் கவர்மெண்டைசேஷன். கவர்மெண்ட் இதுவா இருக்குன்னு அவங்களுக்கு இது கிடையாது. தேர் ஆல்வேஸ் ஃபார் பிரைவேட்டைசேஷன் ஃபார் மோர் க்ரோத். ஸோ நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அதை பண்ண தெரியாம கிடையாது, பண்ண வேணான்ட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் வந்துட்டு நீங்க சொன்னீங்களே வேளாங்கண்ணி, அது வந்து எப்படி சொல்ல, அதுதான் சொல்றேன்ல, அது வந்து ரொம்ப, அது வந்து எப்படின்னா அதை நான் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா வேளாங்கண்ணியில பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாருமே யாரும் முண்டி அடிக்கவும் மாட்டாங்க. இல்ல என்னன்னா என்ன போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு சார்பா போகுது. நம்ம டிவிக்கு திட்டுறோம், விஜயை திட்டுறோம், விஜய் ரசிகரை திட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியே போகுது. நம்ம நாளைக்கு ரிசல்ட்டை பத்தி பேசுறோம், ரிசல்ட்டை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி என்ன நடக்கும், எப்படி எதிர்பார்ப்புகள் அதை பத்தி பேசலாம். நாளைக்கு ரிசல்ட் வந்திருக்கோம் அதை பத்தி பேசலாம். ஒரு சைடாவே சார்ந்து இது போயிடலாம். நம்ம என்னதான் யாருக்கு என்னதான் இருந்தாலும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கிறதுனாலும் பாயிண்டோட பேசலாம். ஏன்னா அது நடந்துருச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நேற்றே பத்தி பேசிட்டோம் நம்ம ஸ்டார்டிங்ல, அது தப்புன்னு. அது தப்பு, அவ்வளவு தப்புங்கிறோட சுருக்கமா முடிச்சுக்கலாம். ஏன்னா அது ரெகுலரா ஒவ்வொரு இதுலயும் போன குழந்தைங்க விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் நெருக்கமா போய் ஒருத்தவங்களை போய் நம்ம இன்னுமே அது மேற்கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப நேரம் அதை பத்தி பேசல, ஒரு சைடே நம்ம குறை சொல்ற மாதிரியே இருக்கும். எனக்கு என்னன்னா நிஜமாவே குழந்தைங்க எல்லாம் அஃபெண்ட் ஆவாங்க, ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு தோணுதா? ரிசல்ட் ஒருவேளை அவங்களுக்கு நெகட்டிவா வந்து இல்ல என்னன்னா இவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்ட்ரீம் பாதிப்பு இருக்காது, ஆனா மனசளவுல உண்மையான ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எல்லாரும் சொல்றது அவங்க விஜய் ஜெயிச்சிருவாரு, விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம்னு பெரும்பாலான குழந்தைங்க விஜய் சிஎம் நினைக்கிறாங்க. சிஎம் ஆகுறது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க சிஎம் எப்படி ஆவாங்கிறலாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தெரிய போறதும் கிடையாது. அவங்களுக்கு வந்து சிஎம் வந்து நம்ம நிக்கிறா அவர் தான் சிஎம். முதல்ல இப்ப போன முறை ஸ்டாலின் இருந்தார், இந்த முறை விஜய் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நிறைய குழந்தைங்க அந்த அரசியல் எப்படி அந்த முறைகள் இருக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். எப்படின்னா நம்ம இந்த ஏமாந்த தாக்கம் இருக்கும்ல, எப்பவுமே இந்த அதோட கொஞ்சம் ஒரு நாளைக்கு இருக்கும், 6 நாளைக்கு இருக்கும், அலுவ செய்வாங்க, அது வரைக்கும் இருக்கும். இவங்க சொல்ற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்காது. ஆனா அது வந்து சில ரசிகர்களுக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்கும். அது அவங்கள நம்ம வந்து இது பண்ணணும், வழிமுறை பண்ணணும், அவ்வளவுதான். அது வந்து இந்த 15 வயசுக்கு மேல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு, 17 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அது அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கதான் செய்யும், அந்த தாக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது சில பேர் இருக்க 200க்கு மேல ஜெயிப்பாங்க, 220 ஜெயிப்பாங்க, 180 ஜெயிப்பாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்க, இந்த ஆட்சி இதெல்லாம் இருக்குல்ல. அது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஓகே, அவங்க வந்தா ஓகேங்கதான். ஆனா இவங்கன்னா உறுதியாவே அவங்க சொல்றதே உறுதியாவே ஜெயிக்கிறாங்க. நடந்து போச்சு, எக்ஸிட் போலாம் சும்மா போய் எக்ஸிட் போலாம் உண்மை கிடையாது, தேர்தல் நடந்ததெல்லாம் உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை. அப்படி சொல்லும் போது அது வந்து நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை வந்து எப்பயுமே வந்து குழந்தைகளுக்கு மனசளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும், அது உண்மைதான். ஆனா அது வந்து அவங்க கடந்து போயிருவாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்க நான் சொல்றேன், இப்ப குறிப்பிட்ட இந்த 13 வயதுகள்ல இருக்கிற இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அது தாங்கிக்குவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து அதுக்கு தவிர தயார்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னா விஜயே வந்து ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்கலாம், இல்ல ஒரு பிரஸ் நோட் கொடுக்கலாம், நாளைக்கு நம்ம தான் ரிசல்ட் ஜெயிக்க போறோம், ஒருவேளை நம்ம ஜெயிக்கல அப்ப நம்மளோட இதுன்னா நம்ம 2031 பாத்துக்கலாம், நீங்க நம்பிக்கை தளர விடாதீங்க, எப்பவுமே நம்ம தான் அரசியல் பண்றோம், நம்ம எப்படி நம்ம தான் வந்து அப்படி ஒருவேளை நம்ம தவறும் பட்சத்துல நம்ம தான் வந்து 2031 ஆட்சி வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்து பூஸ்டமா மட்டும் ஒரு விஷயம் முன்கூட்டி சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு என்ன. நீங்க எலெக்ஷன் முன்னாடி பயன்படுத்திருக்கீங்களா? எலெக்ஷன் முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, குழந்தைகளை ஓட்டு போட சொல்லி கேட்டிருக்கீங்க, குழந்தைகளை ஓட்டு போட சொல்லி யாருமே சொன்னதில்ல. ஆனா நீங்க ஒரு வேளை அப்படி இல்ல ஓகே, யாருமே சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு வரலாம் செய்யணுங்க, நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வாட்சி செய்யணும். உடனே ஒரு பொறுமையான சொல்றது என்னன்னா பொறுமையா வச்சோம் எங்க வரதுக்கு முன்னாடி செய்யலைங்க, ஓகேங்க, செய்ய போறது இல்லைன்னு நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து குழந்தைங்க வச்சு வாக்கு கேட்டீங்கல்ல, குழந்தைங்களை நீங்க சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிற மாதிரி ஓட்டு போட சொல்லி அடம் பிடிக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே ஒருவேளை நீங்க நம்ம இப்ப இந்த ஜெயிக்கல நம்ம பாத்துக்கலாம், 2031 பாத்துக்கலாம், நம்பிக்கையோட இருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று விட்டா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து நார்மலா அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்துக்கு அவரே கொஞ்சம் அதுக்கு ஒரு தீர்வு சொன்ன மாதிரி இருக்கணுங்கிறது தான் ஒரு அவ்வளவுதான். ஆனா நல்லா ஓட்டு விழுந்துச்சு ப்ரோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்கன்னு. அது நாளைக்கு பெர்சன்டேஜ் டேட்டாவோட இருக்கும்ல, டேட்டாவோட நாளைக்கு 30% ஓட்டு இருக்கு, அது பத்தி கரெக்டா தெளிவா பேசலாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க டிஎம்கே ஜெயிச்சதுலாம் ஒரு இது போட்டுருந்தீங்களா, ஒரு சர்வே மாதிரி, எந்தெந்த இயர் எவ்வளவு ஜெயிச்சாங்கன்ட்டு?
அதுல வந்து ஏடிஎம்கே பார்த்தேன் 96ல அவங்க 4 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 4 சீட்ல ஜெயலலிதாவும் தோத்துருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காரு. அப்போ 96லயா? ஆமா, ஜெயலலிதா தோத்த டைம்ல. தாமரைக்க ஆமா, தாமரைக்கண்ணி 96ல. செங்கோட்டையன் திருநாவுக்கரசு அந்த மாதிரி ஒரு 4 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. தாமரைக்கண்ணன் இல்லைங்க, பொன்னையன், அப்புறம் வந்து செல்வமணின்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து கிறிஸ்டியன் ஒருத்தர் பிஎஸ் பாண்டியன் அவர் ஜெயிச்சிருக்காரு. 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே செங்கோட்டையன் கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜெயலலிதா தோத்த டைம்ல அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப நாளைக்கு அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல. இல்ல, வாய்ப்பு இருக்குங்க. 2001ல மட்டும் தான் அவர் நிக்கல. ஏதோ கேஸ் ஏதோ இருந்துச்சு 2001ல. வாய்ப்பு இருக்குங்க, நான் அது சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவருடைய இதுவை சொல்றேன், அவருடைய தனி அவருடைய கெப்பாசிட்டியை சொல்றேன். அந்த தொகுதியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா தான் போகும் நினைக்கிறேன். அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி ரொம்ப ஈஸியா இந்த முறை வின்னா இருக்காது, ரொம்ப டஃபா போகும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய இதுலயே வந்து அவ்வளவு பெரிய வேவ் வந்து 96ல அப்படியே வந்து 4 பேர் ஜெயிச்சாங்க. அதுல செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காங்க. தாமரைக்கண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 49,000 ஓட்டு வாங்க. 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கான்ஸ்டிடியூன்சி போட்டு பாருங்க. இல்ல, நான் பார்த்துட்டேன். இவங்க சிஎச் பாண்டியன் ஒண்ணு, ஆர்கே செல்வமணின்னு ஒண்ணு போட்டிருந்தது, பொன்னையன் ஒண்ணு போட்டிருந்தது, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் போட்டிருந்தது. ஒருவேளை டேட்டா எனக்கு தப்பா காமிச்சதுலாம் எனக்கு கரெக்டா நான் ஈவினிங் தான் பார்த்தேன். பிரகாஷ் போட்டும்போது தான் நான் அதை எடுத்து பார்த்தேன். இப்பதான் நியூஸ் தமிழ் நோட் பண்ணேன். நியூஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்பவே சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இதுக்கு வந்து இப்பயே வந்து டேபிள் எல்லாம் போட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிகளும் தனித்தனியா பிரிச்சு தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் 234 0/234 இது வரைக்கும் வந்திருக்க முடிவுகள் முன்னிலை. திமுக 0, அதிமுக 0, தாவக 0, நாத்தக 0. அடுத்து அதிமுக தான் ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அடுத்து திமுக தான் ஆட்சி என மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அசாம் தேர்தல் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி காலம் போடுவாங்கல்ல, அது நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே ஓடிட்டு இருக்கு. காலையில 7:30 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிப்பான்னு பார்த்தா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கீழே அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போட்டிருக்கேன். மேபி சுயேட்சையா நின்னாரா என்னன்னு தெரியல, ஆனா ஜெயிச்சிருக்காரு 1996. ஏடிஎம்கே தான் போட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ஷாட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜே ஹையஸ்ட் வந்து அந்த 96 தான் வந்திருக்கு. 58% என்ன வந்திருக்கு. லோவஸ்ட் 1991ங்க, ஹையஸ்ட் 96ங்க. சரி, சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு. சுகுமார் ப்ரோ, நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, என்ன எதிர்பார்க்கறீங்க? ஜாலியா இருக்கீங்களா, இல்ல பதட்டத்தோட இருக்கீங்களா, பரபரப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஒன் சைடு கேம்? இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, அதாவது பதட்டப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மள ஆட்சி பிடிக்க போறோம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். பார்ப்போம், அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு இது நாளைக்கு தானே வந்து டிசைட் ஆகும். ஒரு பக்கம் வந்து எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு சில யோசனைகளும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் என்ன யோசனைன்னு. பட் இருந்தாலுமே ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள். இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பந்தயம் கட்டிப்போம்ல, அதுக்காகவாச்சு அவங்க ஜெயிச்சிடணும்பா அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்க. யாரு ப்ரோ? மனசாரா இல்ல, பொதுவா சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அந்த கட்சி வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதுக்காக ஒரு பந்தயம் வைப்பீங்களா, அந்த மாதிரி. ஆனா அதுக்கு ப்ரோ, இதெல்லாம் நியாயமா? நீங்க பந்தயம் கட்டினதுக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல ப்ரோ, நான் இல்ல சொல்ல வர்றது கேளுங்க முழுசா. இப்போ ட்ரீம் 11 ஒரு கேம் விளையாடுறோம்ல, இப்போ அது வந்து நம்ம பிடிச்ச டீம் இருக்கும். ட்ரீம் 11க்காக வச்சு ஜெயிச்சிடணும், ஆனா நம்மளுக்கு பிடிச்ச டீம் தான் ஜெயிக்கணும் உள் மனசு சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லது பண்றவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் மனசு சொல்லுது. அட்லீஸ்ட் பந்தயத்துக்காக வச்சு வந்து ஆட்சி, அதாவது அது வேற பந்தயன்றது, அது வேற மாதிரி. அதெல்லாம் வந்து டீட்டெயிலா பேசுவேன்னா சொல்றேன். ஒரு சில இதுவா அப்படியே இந்த எலெக்ஷன் தான் வந்துட்டு இத்தனை வருஷத்துல விட இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் கூடுதலா எல்லாரோட கவனத்துக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் ஆயிடுச்சு. 2021 எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு கரெக்டா ரிசல்ட் விட்ட நாள் வந்துட்டு மே 2னா நேத்து கணக்கு. என் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து போன வாட்டி ரிசல்ட் விட்டாங்க. அப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம
செலிப்ரேஷன் ஃபுல்லா டிவியை பார்த்துட்டு அப்படியே ரிசல்ட் கேட்டுட்டு பசங்களோட பேசிட்டு அந்த மாதிரி போச்சு. இந்த வாட்டி வந்து எப்படி சொல்றது, அதை விட எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு. மண்டே வந்தாலுமே சரி, இந்த ரிசல்ட்டுக்காக ஒரு எப்படி வரும், ஏன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒரு புது பார்ட்டி ஒன்று உள்ள வந்திருக்கு. அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், விஜயோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட சீட் ஷேரிங் எப்படி இருக்கும், ஆல்ரெடி ரூல் பண்ற கட்சி திரும்பியும் ரூல் பண்ணுவாங்களா, இல்ல அப்போசிஷன் பார்ட்டி ரூல் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி பல ஒரு இதுவும் இருக்கு. ஒரிஜினல் வர்டிக்ட் வர வரையும் நம்மளாலையுமே அக்யூரேட்டா சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட முன்ன பின்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம், இவங்க தான் வருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் 2016 இருந்தேன். எக்ஸிட் போலலாம் நம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவர் தான் டிஎம்கே தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ கிரியேட் ஆச்சு. ஆனா நான் ஆஃபீஸ் அப்பயே நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு போறேன், ரிசல்ட் வரும்போது வந்து வேற மாதிரி வந்தது. டோட்டலாவே இது லீடு கொடுக்கும் போதெல்லாம் ஏடிஎம்கே லீட் கொடுத்தது. ஏன்னா அந்த டைம்ல அவங்க 14ல வந்துட்டு அவங்க அரெஸ்ட் ஆகி அவங்க இதுல இருந்தனால வந்து கண்டிப்பா 16 அஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் நிறைய சொல்லி அதெல்லாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு வாட்டி தான் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரையும் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே அந்த இது பண்ணல, கண்டினியூஸா வந்து 2 வாட்டி வந்தது இல்ல, அது நடக்காது அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் போயிட்டு இருந்தது இல்ல. அப்போ இப்போ இந்த அளவுக்கு எவால்வா சோஷியல் மீடியா இல்ல இருந்தது. ஃபேஸ்புக் தான் அப்போ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக் போகும்போது அப்பயுமே வந்துட்டு ஒரு மிக்ஸ்டா தான் ரிசல்ட் வந்தது. எனக்கு இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாலாம் தெரியல. ஒரே ஒரு இது, அந்த 2016ல ஃபர்ஸ்ட் half an hour ஓட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் லீடிங். அது கண்டிப்பா தபால் ஓட்டு வந்து அவங்க லீடிங்ல தான் இருந்தாங்க. half an hour 45 மினிட்ஸ் லீடிங்ல போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அப்புறம் தான் மாறுச்சு. ஆமா, ஒரு 11 மணிக்கெல்லாம் ஓரளவு கிளாரிட்டி வந்துருச்சு. ஓகே, இவங்க தான் லீட் பண்ண போறாங்க, இவங்க தான் இதுவா போறாங்க. 9 மணி வரையும் அவங்களே தான் போச்சு. நீங்க தானே சொன்னீங்க செங்கோட்டையன் ஜெயிச்சாருன்னு. செங்கோட்டையன் எல்லாம் ஜெயிக்கலங்க. அப்ப அவர் சொன்ன செங்கோட்டையன் வந்துட்டு 96ல செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காருங்க. ஜெயிக்கல யாருமே ஜெயிக்கல. அவர் தாமரைக்கனி ஜெயிக்கல. தாமரைக்கனி இவர் தாமரைக்கனி திருநாவுக்கரசு தாமரைக்கனி தெரியும். தாமரைக்கனியும் திருநாவுக்கரசும் வந்து அப்ப ஜெயிச்சாங்க. அவங்க 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அவங்க தனிப்பட்ட தெரியல, அவர் பேர் தெரியல. ஆக்சுவலா தாமரைக்கனியும் திருநாவுக்கரசும் வந்து அவங்க தனிப்பட்ட செல்வாக்குல ஜெயிச்சாங்க அந்த சிறுலிப்தூர் தொகுதியில. அவருக்கு வந்து கடைசி வரையும் அவருக்கு அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கட்சி. ஆமா, அவரை நீக்கிட்டு அவர் பையனை எம்எல்ஏ 98ல 2 பேரும் கட்சியை விட்டு நீக்கினாங்க. ஆமாங்க, 2001ல அவங்க பையன் எம்எல்ஏ ஆகி அவர் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவங்க பையன் தாமரைக்கனியோட பையன் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவர் சொன்ன யாருமே எம்எல்ஏவா ஜெயிக்கலங்க அந்த தடவை. 4 பேர். செங்கோட்டையன் ஜெயிக்கல. செங்கோட்டையன் அந்த தடவை ஜெயிக்கவே இல்லை. செங்கோட்டையன் ஒரு விஷயம் மட்டும் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு விஷயம் மட்டும். நான் சாட்ஜிபிடி தான் எடுத்து போட்டு பார்த்தேன். ஒருவேளை அது தப்பானு தெரியல, அதெல்லாம் பார்த்தேன். நான் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். நான் எதுவும் தெரியல. ஒரு விஷயம் வந்துட்டு மட்டும் வந்து சாட்ஜிபிடின்றது அக்யூரேட் கிடையாது ப்ரோ. ஏன்னா அது என்ன பண்ணும்னா அது ஈவென்ட் தானே, கரெக்டா சொல்லிருக்கேன்னு நினைச்சேன். இல்ல அது என்னன்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அது என்ன பண்ணும்னா மல்டிபிள், இப்ப நீங்க ஒரு வெப்சைட்ல போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது சோர்ஸ் வந்து அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துருச்சுன்னா அந்த வெப்சைட் தப்பா இருந்தா அது சாட்ஜிபிடியோட ஆன்சரும் தப்பு. அப்படி ஆக்சுவலா நீங்க எதுல பாருங்க, அது திரும்பியும் நீங்க வந்துட்டு அதுகிட்ட நீங்க அதுகிட்டே கொஸ்டின் கேட்டு பாருங்க. கேட்ட சாட்ஜிபிடி கிட்டே செங்கோட்டையன் இல்லையாமே அப்படின்னா அது திரும்பி கரெக்டா போய் சர்ச் பண்ணி எஸ் யூ ஆர் ரைட், செங்கோட்டையன் கிடையாது, இதுல இவர் தான் ஜெயிச்சிருக்காருன்னு அதுவே வந்து திருத்திக்கிட்டே ஆன்சர் பண்ணும். அது அந்த மாதிரி 96ல அவங்களே வந்து ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்துட்டாங்க. அந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய வேவ் எலெக்ஷன். இல்ல இந்த வாட்டி எப்படி இருக்கும் வேவ் அப்படின்னு தெரியல. இந்த வாட்டி வேவ் வந்துட்டு இவங்க 96ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அதுதான் ப்ரோ, இந்த வேவ் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு ஒரு வித்தியாசமான வேவ். எனக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாரோட ரியாக்ஷனு எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க போட்ட அந்த வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப கேட்ட விதமே சரி, சில பேர்லாம் அழுது கேட்டாங்க, சில பேர்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சில பேர் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்காக அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் ரொம்ப அஃபண்ட் ஆவாங்க ரிசல்ட் வந்து ஃபேவரா வரல அப்படின்னா.
அது ஏன்னா இப்போ ஒரு 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 படம் ஓடலனாலே வந்து ஒரு சில பேர்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அப்படின்னும் போது இது ரிசல்ட்டை வந்து அது எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்றது வந்து, ஏன்னா நான் வந்து தோத்துருவாங்க அப்படின்னு சொல்ல வரல. அதுக்குன்ட்டு அப்படியே வந்து அவங்க தான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்க முடியாது. இது பாலிடிக்ஸ் பொறுத்தவரையும் என்ன வேணா நடக்கலாம். அது யார் கையில வேணா போகலாம். ஏன்னா மக்களோட தீர்ப்பு இது வந்து ஒரு எக்ஸிட் போல் ஆகட்டும், மற்றதெல்லாம் ஆகட்டும், நீங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதாகட்டும், அவங்க மட்டும் ஓட்டு போடல. இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கோடி கிட்ட வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது 5 கோடி கிட்ட யாரும் போய் கேட்டுட்டு வரல. அது ஒரு கான்ஸ்டியூட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஏரியாவுக்குமே அவ்வளோ ஓட்டு பதிவாகி எல்லாமே மாறும். ஸோ ரிசல்ட்ன்றது வந்து ஒரு 500 ஓட்டுல தோத்தவங்களும் இருக்காங்க, 100 ஓட்டுல தோத்தவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாம நிறைய மாறதுக்காக இது இருக்கு. அதான் ப்ரோ. இப்ப இந்த முன்னாடி எல்லாம் வந்து சில தொகுதி வந்து 1-2 மட்டும்தான் வந்து சாயங்காலத்துக்கு மேல போகும். இந்த தடவை நான் நிறைய தொகுதி வந்து மத்தியானத்துக்கு மேல ஈவினிங் மேல போகும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு இந்த 2004 வந்து இந்த இது பெரிய குளத்துல டிடிவி தினகரனோட ரிசல்ட் மட்டும் இழுபறியாவே இருந்துச்சு. மீதம் 38 சீட்டும் டிஎம்கேக்கு காங்கிரஸ்க்கு போட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் இழுபறியிலே இருந்துச்சு. அவர் கடைசியில அவரும் தோத்துட்டாரு. கடைசியில 40 கமலுக்கு கொஞ்சம் லேட்டா அது அதுக்கப்புறமேட்டு இந்த கமலுக்கு போனது அதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு. இந்த அப்பாவுக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் இழுத்தாங்க. அப்பாவும் அது மாதிரி ரொம்ப இழுபறியில தான் கடைசியில போய் வெற்றியை இழந்தாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான சீட். மார்ஜின் கம்மியா இருக்கும்போது கடைசி வரையும் போகும். போகும்போது 2009 இந்தியாவே ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. சிவகங்கை தொகுதிக்கு ரிசல்ட் அறிவிக்கல. நைட் வரையும் போய் தான் ரிசல்ட் வந்துச்சு. ஆக்சுவலா சிதம்பரம் அவருக்கு அந்த எலெக்ஷன்ல அது மாதிரி இந்த நாளைக்கு நிறைய கான்ஸ்டியூன்சிக்கு அந்த மாதிரி ஆகலாம் சான்ஸ் இருக்கு. சுகுமார் அண்ணா சொல்லுப்பா. நாளைக்கு வந்துட்டு காலையிலே போடுறாங்களாம், வந்துருங்க ஸ்பேஸுக்கு டைம் கிடைக்கிறப்ப. அதாவது காலையில முழிப்பு வந்துரும், நைட்டுமே பெருசா தூக்கம் வருமா அப்படின்னு தெரியல. என்னடா ஓவரா ஆடுறாங்க அப்படிலாம் இல்ல. வேணாம், எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் அது எனக்கும் உங்களை மாதிரி தான். என்ன நடக்கும், 8 மணிக்கு கவுண்ட் பண்றாங்களே, வீக்கெண்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. நாளைக்கு வந்துட்டு பார்ப்போம். இந்த இதுனால இந்த ரிசல்ட் ஒரே ஒரு விஷயம்ன்றனால எல்லாருமே அவங்கவுங்க ப்ரொஃபஷன் எல்லாமே டோட்டலாவே வந்து இப்போ ஒருத்தர் இப்போ சினிமா தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆகி இப்போ பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு மெயின் காரணமே சினிமா தான். அதனால சினி டாக்குன்ற ஸ்பேஸ்ல வந்து நம்ம இது பண்றோம். ஆனா அதையும் தாண்டி இந்த ஒரு கடந்த கொஞ்சம் பல சில நாட்களாக வந்து ஒரு சினிமா அப்டேட்டையும் தாண்டி நம்ம அதெல்லாம் ஓவர் ஷேட் பண்ற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிசல்ட் டே வந்து நாளைக்கு அப்படின்றனால கொஞ்சம் அது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அது நம்மளோட இதுவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானுமே ரொம்ப ஈகரா தான் இருக்கேன். ஒரு படத்துக்கு கூட வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் பண்ணதில்லை. இதுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். சுகுமார் ப்ரோ, நாளை காலைல நம்ம ஸ்பேஸ் வந்துருங்க. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் எந்த சேனலை நம்புறது, எதுல பார்த்தா அதெல்லாம் நம்ம நாங்க ஸ்பேஸ்க்கு வந்து அதுக்காக தான் பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட என்ன கேட்டேன்னா, இல்ல நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட அதோ கேட்டேன். பிரகாஷ் ப்ரோ பயங்கரமான கேட்டேன் காலையிலே நான் பேசும்போது என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கு, உட்காந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ்னா வந்து நான் ஹெட்செட்டை மாட்டி காதுல போட்டு உக்காந்துருவேன், எனக்கு நீங்க வந்து லைவ் அப்டேட் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஏங்க அதுக்கு தாங்க நான் லைவ் அப்டேட் கொடுக்கறதுக்கு தாங்க நான் வந்துட்டு ஸ்பேஸே வந்துட்டு நான் காலையில போடுறேன் அப்படின்னாரு. அப்பாடா, அதுக்கு மெயின் ஒன்னொன்னா ஸ்டார் தொகுதியெல்லாம் அப்பப்போ ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட்டை வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஒரு சில தொகுதிகளாக நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு எதனா ரெக்வஸ்ட் இருந்தா அதை சொல்லுங்க, அதையும் பிரகாஷ் ப்ரோ லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பாரு. இந்த தொகுதியும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவார் லிஸ்ட்ல. பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி. பிரகாஷ் ப்ரோ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன். லாஸ்டா நீங்க போட்டுருந்தீங்களா, இவர் மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு சில லிஸ்ட்ல எடுத்து போட்டிருந்தீங்க, உங்களுக்கு எனக்கு இது உங்களுக்கு இது பொருள்ன்ட்டு. ஆனா கருத்து கணிப்புல அவர்லாம் லீடிங்ல வராருன்னு சொல்லியிருந்தாங்களா ப்ரோ, அதை பத்தி உங்களோடது?
வந்தா இன்னும் அதே நாளைக்கு இதுல இருக்கீங்களா? ஓகே மக்களோட கருத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இதுல என்ன இருக்கு? இல்ல சொல்றேன், இன்னும் அதே இதுல ஏதாவது இருக்கீங்களா ரிசல்ட் இல்ல வரணும்ல. ஏதாவது நான் வந்து இன்னமும் அவர் ஜெயிக்க கூடாது. ஏன்னா நேத்து கூட ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு வேணா தேட்டர்ல செலவு பண்ண தொகையெல்லாம் தூக்கிட்டு இப்ப போட்டு புதுசா அவர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு அவரு தேட்டர்ல. ஓகேவா? புதுசா அது நேர்ல போய் வாங்கினாலும் அது பேர் என்ன, ரிசர்வேஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு 10 ரூபா அடிஷனல் எடுக்கிறார். 190 ரூபா டிக்கெட்டா, ஆனா 200 ரூபா சார்ஜ் பண்றாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. 10 டிக்கெட் வாங்கினா 2000 எடுக்கும். ஏங்க மிச்சம் 100 ரூபா குறையுதுன்னு கேட்டா 10 ரூபா ரிசர்வேஷன் சார்ஜ். நேர்ல வந்தா நடக்கிறது எதுக்கு ரிசர்வேஷன்? இல்ல நம்ம ரூல்ஸ் மாத்திட்டோம், நம்ம தேட்டர்ல மட்டும் இது மாதிரி இப்படித்தான், உங்களுக்கு இஷ்டம்னா படம் பாருங்க இல்லைன்னா போயிருங்க அப்படிங்கிறாங்களாம். ஓகேவா? அதுக்கு என்ன பில் எழுதி இல்லைன்னா 10 டிக்கெட்ல ஒரு டிக்கெட் மட்டும் பின்னாடி பிச்சு சீல் வச்சு கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் ஃபீஸ் 10 ரூபான்னு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஏதாவது எந்தெந்த வகையில ஸ்கேம் பண்ணலாம், எந்தெந்த வகையில ஊழல் பண்ணலாம், எந்தெந்த வகையில ஏமாத்தலாம், எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கலாம்னு இருக்க ஒரு ஆளு. எனக்கு யார் ஜெயிச்சாலும் அவர் ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சாருன்னா இன்னமும் அதான் தைரியம் நமக்கு. ஒரு அதாவது ஜெயிச்சு நம்ம இது வரைக்கும் பண்ணதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் பண்ணதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் பண்ணது நம்ம வந்து ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு, ஊக்கம் கிடைச்சிருக்கு, நம்ம தைரியமா பண்ணலாம்னு சொல்லி இன்னும் கூடுதலான நிறைய விஷயங்கள் செய்வாங்க. எப்பவுமே அது வந்து நம்ம அதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக யார் ஜெயிச்சாலும் அந்த ஒரு தொகுதி தோக்கணும் தாண்டி டெபாசிட் இருக்குன்னு ஆசை, தோத்தாலே போதுங்கிற மாதிரி கடைசியில் வந்து நிக்கிறேன். எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ரிசல்ட் வந்தா தானே தெரியும். ராஜபாண்டி ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஜேவிசி, அந்த சாணக்கியா அவங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் வந்து மயிலாப்பூரில் மாத்திரம் அவங்க தோத்துருவாங்கன்னு ஏன் அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு வன்மத்தில் இருக்காங்க? இல்ல அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க வந்து அவங்களோட ப்ரிடிக்ஷன் அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 126 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ஃபிடென்ட்டா ஏடிஎம்கேக்கு. அவங்க வந்து இவங்க வந்து டிஎம்கே எட்ஜ் கொடுத்துருக்காங்கல்ல. அவங்கள மாத்திரம் எப்பவுமே இவங்கள மாத்திரம் எப்பவுமே வந்துட்டு அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க. இல்ல அது அவங்க கள நிலவரம் சொல்லியிருப்பாங்க, அது எனக்கு தெரியல. பட் ஆனா கள நிலவரம் அப்படித்தானே இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கான்ஸ்டியூன்சின்னு பார்த்தா சென்னையில அவங்க இருக்கிறது விருகம்பாக்கம் தொகுதி. அவங்க வந்து அதை விட்டுட்டு வேளச்சேரியில போய் நிக்கிறாங்க, மயிலாப்பூர்ல போய் நிக்கிறாங்க. மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்வி சேகர் வின் பண்ணுவாரு, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. மீன்ஸ் லோக்கல் அங்க இருக்க ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. அவுட் சைடரோ வேற கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸோ வின் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மயிலாப்பூரை பொறுத்தவரையும். அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு கண்டிப்பா வந்து பிஜேபியோட இது வந்து அங்க அவங்களுக்கு ஒர்க் இல்லைங்க, சாரி ஏடிஎம்கேவோட இது வந்து சப்போர்ட் இல்லைங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜேவிசில நானும் பார்த்தேன், நீங்க சொன்ன கிளிப்பிங் நானும் பார்த்தேன். மேபி அதான் ரீசன். அவங்களுமே அதான் சொல்லியிருந்தாங்க ரீசன். சரி, நாளைக்கு சொல்லுங்க ராஜபாண்டியன் அப்புறம் முடிச்ச உடனே நம்ம நாளைக்கு வந்து ஃபுல் டே பேசுறதுனால இன்னைக்கு வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். 10 மணிக்கு ஆயிடுச்சு வேற. அவர் ராஜபாண்டியன் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம தரவுகளோட பேசுவோம். அவ்வளவுதான், அததான் சொல்லுவாங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, கமெண்ட் பாருங்க பிரகாஷ் ப்ரோ. நீங்க கமெண்ட் பார்த்துட்டு இப்ப இந்த கான்ஸ்டிட்யூன்சி அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க ரைட். யாரும் சொல்லலையே பேசலாம். இல்ல கமெண்ட்ல சொல்றோம், கமெண்ட்ல நாளைக்கு. ரைட். ஓகே நான் பாக்குறேன். கமெண்ட்டும் பாருங்க, ஏன்னா ஸ்பேஸ் நாளைக்கு லிசனர் மோட்ல தான் இருக்க முடியும் நம்ம. சரி ரைட். ஓகே கண்டிப்பா. விஷால் ப்ரோ ஏதோ கேட்க வந்தீங்களே? இல்ல தலைவா, ஒண்ணும் இல்ல. ஓகே, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்ப வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் இதோட முடிச்சிடலாம். சுகுமார் ப்ரோ நாளைக்கு வந்துருங்க 8:30 மணிக்கு. ஓகே, நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வரேன் பிரகாஷ் ப்ரோ. எப்ப எழுந்துப்ப? நான் நார்மலா நாளைக்கு 8:30க்கு அலாரம் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நீ வரதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துரும் பாரு. நீ இல்ல 9 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன் அப்படி பண்றீங்க? நானா 12 மணிக்கு எந்திரிக்கிறேன், 9 மணிக்கு எந்திரிச்சு. அவன் நார்மலா லேட்டா எந்திரிக்கிறாள், யார் சொல்லுங்க பாப்போம் நம்ம ஸ்பேஸ்லயே. நான் தான். இல்ல சுகுமார் ப்ரோ தான். ஆமா, எத்தனை மணிக்கு? ஆனா நாளைக்கு வேகமா ஏற்றி வேலைக்கு போயிடுவாரு. நாளைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. தெரியாதா? 4 மணி ஷோ இருக்குதுன்னா வாங்கினா போலாம்னா 4 மணிக்கு வருவான். 3 மணிக்கு தான் ஆபீஸ், நான் 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ரொம்ப லேட். எனக்கு ஆபீஸ் என்னமோ 11 மணிக்கு, ஆனா நான் எழுந்துக்கிறது 11 மணிக்கு. அது ஒரு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அது பழகிடுச்சு. வாழ்க்கை சில பேருக்கு தான் அமையும், அதெல்லாம். நீ வேற ஏன்பா அப்படி இல்லப்பா. அது நம்மளுக்கு ஸ்லீப் நைட்டு லேட்டா தூங்குறோமா, ஒரு மணி ஆயிடுது. அதனால லேட்டா தூங்குறதுனால லேட்டா எழுந்துக்கிற ஒரு பழக்கமாயிடுச்சு. மாத்தணும்னு ட்ரை பண்றேன், முடியல. மாத்திடணும் அப்படின்னா. நாளைக்கான
இல்ல எப்பனா ஒரு வாட்டி வந்து எழுந்துருவேன். இப்ப நான் கரை பார்க்கும்போது கூட காலையில வந்து ஒரு 7:30 மணிக்கெல்லாம் எழுந்து 9 மணி ஷோக்கு போய் பார்த்தேன்ல, அந்த மாதிரி எழுந்துருவேன். ஆனா அப்படி அப்படி பார்த்துட்டா என்ன ஆயிடுதுன்னா மதியம் உடனே வீட்டுக்கு வந்த உடனே தூக்கம் வந்துடுது. அதுதான் ஒரு பிரச்சனை. நாளைக்கு ரிசல்ட்ன்றனால எழுந்து உக்காந்து எப்படியும் ஒரு மதியத்துக்கு மேல ஒரு பாதை கிளியர் ஆயிடும்ல, ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலான்னு ஒரு பிளான்ல வச்சிருக்கேன். சரி, ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். பை பை. தேங்க்ஸ் ஆல். ஓகே பாய். நாளைக்கு காலையில 8:30 வந்துருங்க. ஓகே ஓகே.